சரியா? ஹாஸ்டல்ல பார்த்துருக்கீங்க. எனக்கு பேர் ஃபவாஸ். நான் வந்து 2021 கோயிலில். இப்போ நீங்க 2026னா உங்களுக்கு ஒரு 5 வருஷம் முடியும். சரியா? நீங்க சேர்ந்து கூப்பிட தேவையில்ல. நான் கூப்பிட்டு சேர்க்கிறேன். என்ன மாதிரி கிளாஸ் டைம் டேபிள் போட்டுக்கிறோம்? ஆ, கேக்குதா நான் பேசுறேன்? ஆ ஆம் கேக்குது. கிளாஸ் டைம் டேபிள் எப்படி போடுவோம்? நைட்ல எத்தனைல இருந்து எத்தனை போடுவோம்? எந்தெந்த நாள்ல போடுவோம்? நாள் ஓகே, பட் டைம் தான். எப்படி போடுவோம் டைம்? கிளாஸ் எத்தனை மணிக்கு இதாக முடியும்? 7 to. 7 to 8 இல்லாட்டி 9 ஆகும். கிளாஸை பொறுத்து நிறைய விஷயங்களுக்கு ஆஹ் 9 மணி நேரம் 2 hour போகும். அப்பண்டா ஓகே தான். டைம் டேஸ் எல்லாம் ஓகே. ஆமா ஆமா. எப்படி திங்கள் புதன் வெள்ளி போடுவோமா, இல்லாட்டி தொடர்ந்து திங்கள் செவ்வாய் புதன் போடுவோமா? எப்படி போடும்? திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் போடும், அது சரியா இருக்கும். 3 நாள் தொடர்ந்தா? ஆ. அப்போ மற்ற நாள்ல நீங்க ஏற்கனவே படிக்கிறதுக்குள்ள கேலி செய்ய வேண்டிய வரும். நான் அதுக்குள்ள பேப்பர் போட்டு விடுவேன். right. ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 5 மாசம் இருக்கு. இப்போ அதாவது இப்போ நம்ம படிச்சுட்டு போறதுக்குள்ள அது சம்பந்தமான ஒரு சில கேள்விகள் நான் போட்டோவா அப்படி போட்டு விடுவேன். அதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ்ல ஏதாச்சும் இடங்கள் அனுப்பிச்சுன்னா நீங்க மெசேஜ் போட்டு கேட்கணும். வாட்ஸ்அப் நம்பர் வச்சுதானே இந்த நம்பர் ஆனது, அதுக்கு மெசேஜ் போட்டு இந்த இடத்துல இது விலங்கல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு விஷயங்களை சொல்லி தரணும். ஓகே. ஆஹா. ஓகே. சரியா? அப்போ டைம் டேபிள் எல்லாம் சரி. ஓகே. ஓகே. ரெண்டு ஓகே. அடுத்தது இந்த ஒரு கிழமைக்கு, இந்த கிழமைக்கு இன்னைக்கு வந்து கிளாஸ் நடக்கும். அடுத்தது திங்கள் செவ்வாய் சொல்லக்குள்ள நான் மைக்கை வந்து ஊர்ல விட்டு வந்துட்டேன். நான் ஊருக்கு பேசிருந்தேன், வரக்குள்ள மைக்கை விட்டு வந்துட்டேன். இப்போ நாளைக்கு திரும்ப ஊருக்கு பேசிட்டு நான் அதுக்குரிய மற்றவங்களுக்குரிய பேப்பர் செட்டப் எப்படி போவோம்? இப்போ 25 ஸ்ட்ரக்சர்ல இருந்து போவோமா, இல்லாட்டி பார்ட் 2ல இருந்து போவோம்? அதாவது இந்த ஒரு மாசத்துக்குள்ள, இந்த 7ஆம் மாசத்துக்குள்ள உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பகுதிகளை முடிச்சு போட்டு பெரிய பகுதிக்கு போவோமா, இல்லை இது எல்லாத்தையும் கலந்து கொண்டு போவோம்? பேசிக்ல இருந்து போவோம், அந்த சின்னதுல இருந்து ஒவ்வொன்றாவே போவோம். இப்ப நான் எப்படி யோசிக்கணும்னு சொன்னா, இப்ப இந்த எழுவாய் மாற்றம் சொன்னா அந்த எழுவாய் மாற்றத்துல வந்து தீர்க்கையும் பாருங்க. எக்ஸ் வந்து என்னன்னு சொல்லி காண்ற தீர்க்க, அந்த இது ரெண்டு சம்பந்தப்பட்டதான் எழுவாய் மாற்றம். ரெண்டுலயும் ஒரே விஷயம் தான் செய்யப்போம். எக்ஸுக்கு என்ன பெருமானம் காணப்படும், எக்ஸ் ஏதோ ஒரு குறியீடு அச்சரம் இதை பெருமானம் சரியா கணியும். அதுக்கு நம்ம என்ன பெருமானம் பண்றதுதான் எழுவாய் மாற்றமோ தீர்க்க ஏதோ ஒண்ணு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு வழங்கியிருந்தோம்னா அந்த கேள்வி செய்யணும். அது வந்து முன்னுக்கு உங்களுக்கு 25 கேள்வியில ஒரு கேள்வியா வரும். நம்ம எழுவாய் மாற்றம் வரும், அப்படி இல்லாட்டி தீர்க்கான ஒரு கேள்வி வரும். பாரு தெரியும். ஆ. 4வது கேள்வி இல்லாட்டி 8வது கேள்வி போடுவாங்க. அந்த 8 கேள்விக்குள்ள ஒரு கேள்வி எப்படியும் போடுவாங்க. அடுத்தது நமக்கு மனித நாட்கள் வரும். 1வது கேள்வியிலேயே மனித நாட்கள் போடுவாங்க. அப்படி இல்லாட்டி பட்டியலே போடுவாங்க, தீர்வை வரைய காண்ற கேள்வி போடுவாங்க. இதெல்லாம் ஒரு பாஸ் பேப்பர்ல வளமையா போட்டு இருக்கு. இப்ப நான் என்ன மாதிரி யோசிச்சேன்னு சொன்னாக்கா, பாஸ் பேப்பர்ல உள்ள கேள்வி, பாஸ் பேப்பர் கேள்வி ஒரு 10 வருஷத்துக்குரிய 2015 புது சிலபஸ், அதுல இருந்து ஒரு 10 வருஷ கேள்வி எடுத்து அப்ப 2015 இருந்து 2025 வரையும் வந்துருக்கு. அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் வந்து மினிஸ்ட்ரியால பேப்பர் வெளியிடுவாங்க கடைசி டைம்ல, தெரியுமா? ஓ. ஃபைனல் டைம் எக்ஸாமுக்கு ஒரு மாசத்துக்கு முந்தைய அந்த டைம்ல ஒரு பேப்பர் வெளியிடுவாங்க. 2 3 பேப்பர் வரும். அதுல வந்து ஒரு சில பேப்பர் வந்து இந்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது எக்ஸாம்ல என்ன மாதிரி வருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். அதை பேஸ் பண்ணி கேள்வி போடுவாங்க. ஆனா என்ன சம்பந்தப்பட்டு வரும். இப்ப அதுல இருக்கிற நல்ல நல்ல கேள்வியும் எடுத்து ஒரு டியூட்டர் ரெடி பண்ணி உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னு சொல்லி நான் யோசிச்சேன். அப்படி செய்வோமா இல்லாட்டி என்ன மாதிரி கொண்டு போவோம்? அப்படி செய்வோம், பரவாயில்ல, அது ஓகே தான் நீ சொன்னது. ஓலவலுக்கு வந்து அவ்வளவா தேவையில்லை. ஏலவலுக்கு எடுத்துக்கிட்டாலும் ஏஎல்லையும் அதே 10 வருஷம் பாஸ் பேப்பர் படிப்பாங்க. அதை தாண்டி ஏலவல் வந்து மொரட்டோ வகுப்பு செய்வாங்க. அப்படித்தான் வளமையா கொண்டு போறவங்க. மத்த மத்த மொடல் பேப்பர் செய்வாங்க. ஆனா மேக்சிமம் ஒரு 20 வருஷ கேள்வி செய்வாங்க ஏலவல்ல. அதே போலதான் ஓயல் இருக்கும். நம்மளுக்கு மெட்ஸ்ல வந்து என்ன வருங்குன்னு நமக்கு சொல்ல தெரியும். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா 4வது பார்ட் ஏல வந்து
முதல் 3வது பேப்பர்ல பாட்டையில பின்னங்கள் வரும். அடுத்தது பின்னங்களுக்கு அடுத்தது சுற்றால பரப்பளவு அது சம்பந்தமா தான் கேள்வி போகும். அப்படிதானே வார எல்லாரும் டைம் பேப்பர் செஞ்சீங்க. கேக்குதா பேசுறேன்? ஓ சொல்லுவோம். ஓ கேக்குது. பழமையா நம்மளுக்கு வார பேப்பர் ஒரு ஓர்டர்ல தான் வரும். நம்மளுக்கு மெட்ஸை பொறுத்த வரையும் செல்லையிலும் என்னென்ன கேள்விகள் வரும் செல்லும். ஒரு குறிப்பிட்ட கேள்விகள் தான் மெட்ஸ்ல எடுப்பாங்க. பார்ட் 2ல நிறைய விஷயங்கள் படிக்கும். கிட்டத்தட்ட மெட்ஸ்ல உங்களுக்கு எத்தனை அளவுகள் இருக்கு? 10, 11, 2 சேர்ந்து எத்தனை? ஒரு 60 அளவு கிட்ட போட்டிருப்பாங்களா? பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் சேர்த்து 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு எல்லாம் சேர்த்து பாருங்க. அவ்வளோ 60 அளவு கிட்ட. நான் உங்கள்ட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இப்போ நான் வந்து ஓஎல் வந்து படித்த பொறையில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு இஷ்யூவால் இப்போ நான் வெளியில் போட்டு எழுத போகிறேன். இப்போ அதுக்கு வந்து சரி, அதுக்கு சின்ன ட்ரை ஒன்று பண்ணி கொண்டு கிளாஸ் ஜாயின் ஆயினேன். அதான் செய்யுது. நான் 5 மாசம் இருக்கு. நம்மளுக்கு டிசம்பர் தான் எக்ஸாம். சரிங்களா? ஓ அதை பார்த்துட்டு எல்லாரும் சொன்ன எல்லாரும் சொன்னாங்க நவம்பரோட இப்படி. தேவையான எல்லாம் முடிகிற மாதிரி நான் செஞ்சு தருவேன். ஓகே உங்களுக்கு நவம்பர் நீங்க நவம்பர் கடைசிக்குள்ள உங்களுக்கு மெட்ஸுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் முடிச்சு தர்றது இந்த பொறுப்பு. ஆனா நீங்க கண்டினியூவா கிளாஸ் வரணும். டூட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஒன்றும் வராது. ஓ ரெக்கார்டிங் போட்டது வந்து ரெக்கார்டிங் தரையிலும் வந்தாலும் நீங்க அவ்வளவா பார்ப்படாது. ரெக்கார்டிங் பார்க்கறது நடக்காது. அது நான் உண்மைதான். இப்படி உங்களுக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால கிளாஸ் வராம போனா ஒரு கிளாஸ் அப்படி ஏதாச்சும் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு ரெக்கார்டிங் எடுத்துக்கல நீங்க. ஆனா நீங்க ஆமா டெய்லி கண்டிப்பா கிளாஸ் வரும். சரியா? ஆமா இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது வந்து எழுவாய் மாற்றம். பிடிஎஃப் போட்டிருந்த குரூப்ல வந்தீங்க தானே எல்லாருக்கும்? வந்தீங்க. அதுல ஆமா போட்டது வந்து கொஞ்சம் நார்மலான கேள்விகள் கொஞ்சம் போட்டு வெறும் எக்ஸுக்குரிய பெருமானம்ன்றது எண்களை வச்சு காண்ற மாதிரி போட்டேன். சரியா? ஆனா எழுவாய் மாற்றம் வந்து அப்படி தனியா வராது. சில டைம் ஒரு கோவைகள்ல வேற சமன்பாட்டோட சேர்த்த மாதிரி உதாரணத்துக்கு உங்களுக்கு கூட்டல் விரித்தில டிஎன் சமன் ஏ சக எம் சே 1 டின்லாம் சமன்பாடு இருக்கு தானே? தெரியுமா? 10ஆம் ஆண்டுல போனீங்க. 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. அந்த சமன்பாட்டுல டிஏ எழுவாய் மாற்றுக அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னு சொன்னா போடலாம் வாய்ப்புகள் உண்டு. உங்களை போட்டு டிஏ எழுவாய் மாற்றுகன்னு சொன்னா அந்த சமனுக்கு அங்கால போக்குள்ள என்ன நடப்பார் அவரோட இருக்கிறவர் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா காணும். அது தெரிஞ்சிருந்தா நீங்க லேசா அந்த கேள்வி செஞ்சுட்டு போயிட்டு. இப்ப நான் அந்த டியூப்லயும் ஒரு 4 உதாரணம் போட்டிருந்தேன். ஒரே உதாரணத்தை மாத்தி மாத்தி போட்டிருந்தேன். ஒரே பெருமானங்களை வச்சு. ஏன் அதே பெருமானத்தை வச்சு போட்டேன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு விளம்பரம் இருக்க வேண்டிய போடணும். கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் 4ஐயும் போட்டிருக்கேன். ஆனா ஒரே பெருமானங்கள் எக்ஸால் 5 சமம் 12 அதே பெருமானங்களை கூட்டல் கழித்தல் பெருக்கல் எல்லாம் போட்டுருக்கு. அதுல என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கினீங்கன்னு சொன்னாக்கா அடுத்தடுத்த கேள்விகளை நீங்களே செய்வீங்க. அதுக்கு வேண்டியதான் அந்த 20 கேள்வி வந்து போட்டு அதுல வந்து எக்ஸுக்கு என்ன பெருமானங்கள் மாதிரியும் வருமானங்கன்னு சொல்றேன். உதாரணத்துக்கு எக்ஸ் 5 எடுக்கும். முதலாவது உதாரணத்தை எடுக்கும். சரியா? நிலத்தில் எழுவனா விளக்குதானே? எக்ஸ் 5 சமன் 12 சரியா? விளங்குது? இந்த இடத்துல இந்த சமனுக்கு இஞ்சால இப்ப யார எழுவாய் மாற்றணும்? நம்ம இந்த சமன்பாட்டுல எழுவாய் மாற்ற வேண்டியது யார காணணும்? நம்மளுக்கு யார் தெரியா கணியும்? எக்ஸ் தெரியா? இந்த எக்ஸ வந்து தனியா இந்த சமனுக்கு இஞ்சாலேயோ அவங்களையோ தனி எக்ஸ் என்ன சொல்லி எடுத்துட்டோம்னு சொன்னா அவர்களுடைய வருமானத்தை எடுத்துறது தானே இருக்கமே.
இந்த எழுவாய் மாற்றத்துல மொத்தம் நம்மளுக்கு 4 விஷயம் தெரிஞ்சு வைக்கணும். ஒன்னும் நான் இதை விளையாடி எளிய பார்த்தேன். எக்ஸ் 5 சமன் 12 எக்ஸ் தவிர 5 சமன் 12 எக்ஸ் 5 சமன் 12 விளங்குதா? நாலு ஓ விளங்குது தானே? ஓ விலங்கு இப்ப இந்த இடத்துல சமனுக்கு இந்தியாவில்தான் இவங்க ஒரு சமன்பாடு அறிஞ்சாங்க. எக்ஸோட பெருக்கப்பட்ட கூட்டுப்பட்ட அறிஞ்சாங்க. இந்த இடத்துல சமனுக்கு இந்தியாவில் எக்ஸோட இருக்கிறவர் சமனுக்கு அந்த பக்கம் போறார். அவர் கூட்டு போறார். எக்ஸோட கூட்டுப்பட்டு இருக்கார். சமனுக்கு இந்தியால பக்கம் வாரான்னு சொன்னா எக்ஸ் சமன் சமனுக்கு அங்கால உள்ளவர் அப்படியே இருப்பார். இங்க கூட்டுப்படுறவர் இங்கால வந்து கழிப்படுவார். சரியா? ஓ அதே போல இங்க கழிவர்றவர்கள் வந்து என்ன செய்வார்? இங்க கூட்டுப்படுறவர் இங்கால வந்து கழிவர்றாங்கன்னா இங்க கழிவர்றவர் இங்கால எக்ஸ் இப்படி வரும்ல 12. இங்க சையோட இருக்கிறவர் இங்கால வார இருக்கும். என்ன மாறுவார்? சய இங்க சதையா இருக்கிறவர் சமனுக்கு அங்கால பக்கம் போகக்குள்ள சயவா மாறுறாருங்களா? இங்க சயவா இருக்கிறவர் சமனுக்கு இங்கால பக்கம் வரக்குள்ள வகையாவா சதையா மாறுவார். சரியா? ஆமா ஆமா இப்ப இங்க பெருக்கப்பட்டு இருக்கிறவர் எக்ஸோட பெருக்கப்படுறவர் சமனுக்கு இங்கால பக்கம் வாரான்னு சொன்னா 12 பிரிப்பார். ஏன்? இப்ப எக்ஸோட பெருக்கிட்டு இருக்கார். எக்ஸுக்கு நேரா பெருக்கப்பட்டு இருக்காரு. இங்கால வாராருன்னா 12 வந்து பிரிப்பார். சரியா? எஸ் இப்ப இங்க எக்ஸோட பெருக்கு போறவர் என்ன செய்வார்? இங்க எக்ஸ பிரிக்கிற சாரி எக்ஸ பிரிக்கிட்டு இருக்கிறவர் சமனுக்கு இங்க அளவார வந்து என்ன செய்வார்? 12 பெருக்கப்படுவார் பெருக்குவார். இந்த 4 விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னாக்கா நீங்க எழுத மட்டும் லேசா செய்யணும். பிரகட்ல வாரத்தை நான் சொல்றேன். இப்ப இந்த உங்களுக்கு இந்த 4 விஷயம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்னும் எக்ஸோட கூட்டுப்படுறவர் சமனுக்கு அங்கால வந்தா கழிப்படுவார். கழிப்படுறவர் சமனுக்கு இங்கால வந்தா கூட்டுப்படுவார். பெருக்குப்படுறவர் சமனுக்கு இங்கால வந்தா பிரிப்பார். பிரிக்கிறவர் அங்கால வந்தா பெருக்குவார். யாரை பெருக்கிறவர் பிரிக்கிறவர்னு பார்க்கணும். எக்ஸோட. சரியா? எக்ஸோட ஆ பிரிக்கிறவர் எக்ஸ பெருக்கிறவர் விளங்கிட்டனே? ஆ இப்போ அதுல முதலாவது கேள்வியை பாத்தீங்கன்னா எழுவீங்களா? இந்த விஷயத்தை எழுதி எடுக்க போறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணு எழுத்து வேணாலும் சொல்லுங்க. நீ சோப்புல எழுதி பழகிட்டு ஒயிட் போர்ட்ல இப்போ நான் எழுதுறேன். ஓகே சரியா? ஓகே ஓகே இப்ப அதுல முதலாவது கேள்வியை பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்காங்க? எக்ஸ் 12 எக்ஸ் 12 சமன் சைக்கிள். இப்ப என்ன செய்வார்? எக்ஸோட இருக்காரு சமனுக்கு அங்கால போனா
கழிவறத சமனுக்கு இங்கால வரக்குள்ள கூட்டுப்படும். கூட்டுப்படும். எக்ஸ் சமன் 0 12 இது நான் இப்பதான் போடுறேன். எக்ஸ் சமன் 12 நீங்க நேரடியா போட்டாலும் போடல. 0 கூட்டு போட்டா அங்கால போகல 12 சரி நீங்க நேரடியா போட்டா போடல. இப்ப ரெண்டாவது கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா எக்ஸய 12 சமன் 5. இப்ப எக்ஸுக்கு எத்தனை வருவார்? அதேதான் சயோட இருக்கு அங்கால போகல என்ன எழுத்துக்களை மட்டும் சொல்லுங்க. கூட எழுத்துக்கள் எக்ஸ் இங்க இருக்கார் 5 இங்க சயோ சய 12 அப்படிங்கிற வார்த்தையில சக கூட்டுப்படும். 12. அப்ப எக்ஸ் சமன் எத்தனை? 12 அங்கேயும் கூட்டினா 17. 17. எல்லாரும் வாய்ப்பாடு எல்லாம் தெரியும் தானேனா? ஓ 12 வாய்ப்பாடு வரையும் தெரியும் தானே? ஓ சொன்னாக்கா இப்போ அவசரமா பெருக்கிற கணக்குகள் வரக்குள்ள உங்களுக்கு வாய்ப்பாடு குறிப்பிட்ட அளவு தெரிஞ்சிருந்தா தான் நீங்க லேசா செய்யணும். எல்லாரும் 9ஆம் நாளே வாய்ப்பாடு பாடமாக சொல்லிடுவாங்க. முழுசா 12ஆம் வாய்ப்பாடு வரையும் 9ஆம் நாளே கேட்டு எடுப்பாங்க. ஆமா. இப்ப அடுத்த 3வது கேள்வியை பாருங்க. இங்க என்ன விளங்குமா? ஓ அவ்வளவுதான். 3வது கேள்வி என்னவா? 3 எக்ஸய 12 சமன் 0. இதனை ஓ இல்ல நான் இங்க சொல்லிக்கிறேன். டியூட்டோட கேள்வி தான் சரி. எக்ஸ் சக 12 சக 12 சக 12 சமன் 0 அப்படின்னு சொல்லி கேள்வி தான் தெரியும். சரியா? இது 3வது கேள்வி. இப்ப இதுல என்ன செய்யணும்? 3 எக்ஸ் பெருக்கப்பட்டிருக்காரு, இங்கே கூட்டுப்பட்டு. அப்ப முதலாவது யார் அங்கே கொண்டு போகணும்? எழுவாய் மாற்றணும்டா ஒரு ஆளா இல்லாம மாற்றணும். ஒரு ஆளா சமணங்களை கொண்டு போய் எக்ஸை தனியாக மாற்றணும். அப்ப முதலாவது என்ன செய்யணும்? 3 எக்ஸ் அப்படியே வச்சுட்டு சரியா? எக்ஸ் அப்படியே வச்சுட்டு சக 12 அங்கே கொண்டு போனா சக வந்து கழிப்படும். இங்கால போனா சய 12 அப்படித்தானே? சக 12 இங்கால வரக்குள்ள சய 12 எப்படி 0 சய 12 அவர் என்ன சய 12 எடுத்துவார். சரியா? 12 சரியா? இப்ப இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். கழிப்படக்குள்ள 0 மைனஸ் சய 12 இல்லையா கழிப்படுவது உண்டு. அப்படி இல்ல 0ல இருந்து கழிப்படுவார். யார் இங்கே வராரு? சக 12 தான் வராரு. கழிப்பட்டா சய 12 தான் மிச்சம். சயோடு சகவும் பெருக்கப்பட்ட என்ன வரும்? சயவும் சகவும் பெருக்கப்பட்டா வெவ்வேறு குறிகள் பெருக்கப்படக்குள்ள தெரியுமா? அது ஒரே குறியீடு பெருக்கிறோம்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு சயவையும் பெருக்கிறோம். சரியா? வாரவிட சயவும் இருக்கிற பெருமானத்தை பெருக்கி வாரவிட சக உழவர். சரியா? அதே போல சகையும் இருக்கிற பெருமானத்தை பெருக்கி வாரவிடையும் சக உழவர். சரியா? சயவும் சகவும் இருக்கிற பெருக்கி வாரவிட சயவுலாம். சகவும் சயவும் இருக்கிற பெருக்கி வாரவிடையும் சயவுலாம் வரும். அப்போ அவங்களுக்கு என்ன நீங்க முடிவெடுக்கிறது? ஒரே குறியீடுகள் இருக்கிறவங்க பெருக்கப்படக்குள்ள வார விட வெவ்வேறு குறியீடுகள் பெருக்கப்பட்ட வார சய முடிவு. சரியா? இதை மறந்துடாங்க. சில டைம் உங்களுக்கு சய 10ஐயும் சய 5ஐயும் பெருகி என்ன விட வரும்னு சொல்லி நீங்க இப்போ ஒரு பெருக்கல்ல விட்டீங்கன்னு சொன்னாக்கா விட பிடிக்கும். இப்போ சிறுநாளும் சய 5ஐயும் சய 12ஐயும் பெருக்கணும். வார விட என்னத்துல வரும்? சக உள்ள வரும். சக 12 60. இப்படி குழம்பக்கூடாது. சரியா? அப்படி உங்களுக்கு சயசாக குழம்புனா பிரகட் போட்டு வச்சுக்கிறது. பெருக்கல் அடையாள நடுவில் போட்டு பிரகடை போட்டு பெருக்கி பாருங்க. இந்த விஷயம் தேவைன்னா நோட் பண்ணிக்கணும்.
வெவ்வேறு குறியீடுகள் பெருக்கப்படக்குள்ள வார விட மைனஸ்லையும் ஒரே குறியீடுகள் பெருக்கப்படக்குள்ள வார விட தகையும் பெருக்கப்படக்குள்ள மட்டுமா பெருக்கல் பிரித்தல் அதுல வாரது பெருக்கல் பிரித்தல் அந்த லைன் ஒரே இதுதான் கூட்டல் கழித்தல் வேறு சரியா பெருக்கல் பிரித்தலுக்கு இது ஒரே இது வரும் சய அஞ்சு சய அஞ்சு அளவு பிரிக்கணும் சய 10 பிரிக்கணும் சய 10 சய 5 அளவு பிரிக்கணும் அப்படிதானே விளங்குதானே வரல இப்ப இந்த சயவும் இந்த சமம் பெற்றுப்பட்டு சரியா மேலே இங்கே சய தானே விளங்குதா என்ன நடந்துக்கிட்டு பிரித்தல் தானே மேலே கீழே சய இருக்காங்க பிரிக்கிறார் இப்ப 10 5 சுருக்கணும் எத்தனை 10 5 எத்தனை ஆரம் 10 5 எத்தனை ஆரம் 2 சரியா இப்ப இங்க மிச்சம் இருக்கிறாள் யாரு மேல ஒரு செயல் இருக்காரு கீழே ஒரு செயல் இருக்காரு ரெண்டும் ஒரே குறியீடு அப்ப என்ன செய்யும் கூட்டுப்படும் இல்ல ரெண்டும் ஒரே குறியீடு மட்டும் பேசிடுவாங்க அந்த ரெண்டும் ஒரே குறியீடு போனாங்கன்னா சாகோணம் வரும் அதுக்கு நீங்க சாக போட்டாலும் ஒண்ணு போடாதே ஒண்ணு இதே நீங்க சகக்கு எடுத்தாலும் சக 10 சக 5 எடுத்தாலும் அதுக்கு அதே விடலாம் அப்ப என்னது பெருக்களுக்கும் பிரித்தலுக்கும் குறியீடுகள் பெருக்களுக்கும் பிரித்தலுக்கும் ஒரே குறியீடுகள் பெருக்கப்படக்குள்ள சகவும் வெவ்வேறு குறியீடுகள் பெருக்கப்படக்குள்ள சயவும் வரும் சரியா இப்ப இங்க வருவோம் இப்ப இங்க ஏன் சய 12 வந்து சயல வந்து விளங்கிச்சா இப்ப இங்க என்ன இருக்கா சா 12 தானே என்ன இப்ப இந்த இடத்துல நான் சய 12 இதுல வந்து சக 12 கூட்டுப்படும் விஷயம் எதுவும் உங்களுக்கு லேசா விளங்கணும் அங்க உண்மையா நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எக்ஸாமன் இந்த இதை சொல்றேன்னா சய 12 சமன் 0 இவர்ல சய 12 அப்படியே அவங்கள கொண்டு வாங்க சமனுக்கு இங்கால வரக்குள்ள 0த்துல இருந்தா களி கொடுத்தார் களி சய 12 இப்ப என்ன சயவும் செருக்கு போறாங்க பிரகட் போட்ட என்ன அடையாளம் பிரகட் போட்ட என்ன அடையாளம் என்ன அர்த்தம் பிரகட்டுக்குரிய அர்த்தம் இந்த ரெண்டு குறியீடுகளுக்கு இடையில நடுவுல ஒரு பிரகட் போடுறாங்கன்னா உங்க ரெண்டு பேரும் பெருக்கப்பட்டு கிடைக்காம அர்த்தம் சரியா உதாரணத்துக்கு இப்படி 3 பிரகட் எக்ஸாய 1 அப்படி போட்ட என்ன அர்த்தம் இந்த எக்ஸாய 1 இந்த 3ஆல பெருக்கிட்டு இருக்காங்க அர்த்தம் சரியா அப்போ இங்க என்ன அர்த்தம் இந்த ரெண்டு குறியீடுகளும் பெருக்கப்படுது இப்போ ஒரே குறியீடு பெருக்கப்பட்ட என்ன வரும் ஒரே குறியீடுகள் பெருக்கப்பட்டா சக வருமா சய வருமா சக வரும் இங்கிற பெருமானம் எத்தனை 12 இப்ப என்ன வந்து நம்மளுக்கு விளங்குதா அதை அப்படி நீங்க செய்ய போனா உங்களுக்கு குழம்பும் டைம் போகுன்றதுக்கு வேண்டியதுதான் நேரடியா சொல்லுங்க தகவல் வைக்கிறவங்கள போன தயவா மாறுவார் தயவல் வைக்கிறவங்கள போன தகவா மாறுவாங்க சரியா இப்ப விளங்கிதா ஏன் இந்த இடத்துல சயமாண்டு வந்து நீங்க இந்த காட்டு விளங்கிட்டேன் இந்த இடத்துல சயமானம் இல்ல சாமானம் இப்ப நம்ம என்ன போட்டோம் இங்க 0 சய சயமானது போடணும் அப்படித்தானே அப்ப இங்க என்ன போடணும் 0 சய சமமானது கழிச்சு என்ன வரும் பூஜ்ஜியம் வெவ்வேறு குறியீடு பெருக்கப்பட்டா வெவ்வேறு குறியீடு பெருக்கப்படும் இங்க சக இங்க சய இங்க சக பெருக்கப்பட்டா கழிவு வெவ்வேறு குறியீடு பெருக்கப்பட்டா மாறி பெருக்கணும் அப்போ சயமான இந்த சயமான இங்க போட்டிருக்கோம் இப்ப நம்ம என்ன செய்யும் எக்ஸ் என்ன 70 மாத்தலையே எக்ஸ் 70 மாத்திரம் எப்படி அவர் தனியே இருக்கணும் எக்ஸ் வந்து அவரோட யாரும் பெருக்கமோ ஊட்டமோ தனியே இருக்கணும் அப்ப என்ன செய்யணும் இப்ப எக்ஸோட என்ன செய்யறாரு எக்ஸோட என்ன செஞ்சுட்டு 3x என்ன அர்த்தம் 3 தர x 3 5 தர x 5 3 வந்து x பெருக்கிட்டு இருக்காரு அப்படித்தானே அப்ப இந்த பெருக்கிறவர் அமலாப்புகள் என்ன செய்வார் இங்க பெருக்கிறவர் வந்து பிரிப்பார் படமாட்டா பிரிப்பார்
பிரிப்படுறன்ற அர்த்தம் வந்து அவரை வந்து இந்த எண் பிரிக்கின்ற அர்த்தம். பிரிப்பாடுவார். பிரிப்படுவார்னு சொன்னா 3 12 பிரிக்கிறீங்க மாறி வரும். எக்ஸாமன் சய 12 தான் 3 பிரிப்பார். சரியா? ஆ எக்ஸோட யார் பெருக்கிறோம் அப்படிங்கிறாரோ அவர் இங்க வரப்ப என்ன செய்வாங்க பார்க்கணும். இவர் அந்த இடத்துல அடிப்பாரா? ஆ 12 இடம் மாத்த கூட 12 மேல இருந்தா 12 அப்படியே இருக்கு. 12ல என்ன பெருமானம் இருந்தாலும் அப்படியே இருக்கு. இங்க பெருக்கிட்டு இருக்கிற இங்க வந்து என்ன செய்வார்? பிரிப்பார். ம். சரியா? இப்ப இங்க சய இவர பெருமானம் என்ன சக பிரிக்கல் இந்த பிரித்தல் பெருக்கல் வரக்குள்ள குறியிட கணக்கெடுக்க கூட. சரியா? இப்ப இங்க இருந்து சக 3ல இருந்து இங்க வரப்ப சைவா மாறுதுன்னு சொல்லி எடுக்க கூடாது. நீங்க ஆ சக 3 இருந்தா சக 3 வந்து பிரிக்கணும். ஒருவேளை சய 3 இருந்துச்சுன்னா சய 3 அப்படின்னு இருந்துச்சுனாங்களா போகல என்ன வந்து பிரிப்பாரு சய 12 யார் எடுக்கணும்? நம்ம சய 3 அப்படியே எடுக்கணும். கூட்டல் கழித்தல் டைம் தான் பீரியடுகளை மாத்தணும். நீங்க பெருக்கல் டைம்ல இப்ப இங்க சக 3 இருந்து அவர் அப்படியே எடுத்து இங்கே போட்டுருங்க. அப்போ சய 3 அப்படியே எடுத்து இங்கே போடணும். விளங்கிச்சா? ஆ அந்த இடத்துல மாத்தி போட்டுற கூடாது. கூட்டல் கழித்தல் வரப்புல மட்டும்தான் இந்த குறியீடு இங்கே வரப்புல சகவானது பார்க்கணும். இப்ப நான் இங்கேயே பார்த்துருக்கோம். சக 12 இந்த வரப்புல சய 12. அதுக்கு பிறகு என்ன செய்யறோம்? எக்ஸோட பெருக்கிற வரை இங்க வந்து பிரிக்கிறோம். சரியா? ம். குறியிட மாத்தல. அந்த 3 முழு பெருமானத்துல நேர் பெருமானத்துல இங்கேயும் சகோலா இருக்கு, இங்கேயும் சகோலா இருக்கு. சரியா? காண்ட என்ன அவர் முன்னுக்குள்ள சக இருந்தா சக போடுற அள்ளி சய இருந்தா மட்டும்தான் நம்ம சய போடுவோம். சக இருக்கக்குள்ள சக போடுறோம் நம்ம. ஆனா இந்த இடத்துல இப்ப சய அடுத்த கேள்விகள்ல வரும். நான் அதில் சொல்றேன். சயம் ஒன்று இருந்தா அவர் இங்க வந்து பிரிச்சக்குள்ள சயம் கொண்டா தான் வரணும். அவரை சகம் ஒன்று மாத்தக்கூடாது. விளங்குதா என்ன சொல்றீங்க? பிரித்தல் பெருக்கல் வரக்குள்ள அவங்களோட குறியிட மாத்தக்கூடாது. என்ன மாதிரி இருந்தாலும் அவர் அப்படியே ஒன்று வந்து பிரிக்கணும். விளங்கிட்டா? சரியா? ஆ இப்ப எத்தனை எக்ஸ் வந்து 12 வந்து 3 திருப்பி வரும். அப்ப எக்ஸ் எத்தனை 12 3 பிரிச்சா நம்ம பிரிச்சு பெருமானம் மட்டும். ஆஹ் இப்ப சகவா சயவான்னு போடணும். இவர் சயவுல இருக்கார், இவர் சகவுல இருக்கார். வெவ்வேறு குறியீடுகள் பிரிக்கப்படக்கூடிய பெருக்கப்படக்கூடிய என்ன பெருமானம் என்ன குறியீடு வருங்க? வேற வேற குறியீடுகள் பெருக்கப்பட்டு பிரிக்கப்பட்டா மறைவரும். அதே பெருமானம். வாரவர் சயவுல ஒரு விட. சரியா? ஆ இதை போல அடுத்தடுத்த கேள்விகள் எக்ஸல் பிரிப்பார், எக்ஸல் பெருக்குவார், பிரக்கட்ல இருப்பார். நம்ம ஒண்ணுன்னா செய்வோம். இப்ப தேவங்க இந்த குறியீடுகள் இதெல்லாம் தேவைப்படும்.
சரி எழுதிட்டீங்களா? ஆ சரி, நான் ஒரு கேள்வியை பார்ப்போம். நாலாவது கேள்வி இருப்பாங்க. எக்ஸ் வர்க்கம் சரியா நாலு. எக்ஸ் வர்க்கம் சரியா நாலு சமன் பூஜ்ஜியம் அப்படின்னு வந்துடும். சரியா? இதுல இப்ப என்ன செய்யலாம்? இந்த கேள்வி வந்து ரெண்டு வகையா செய்யலாம். உண்மையா சொல்ல போனா இந்த கேள்விக்கு வந்து ரெண்டு விட வரும். சரியா? எப்படின்னா சொல்றேன். இந்த சமன்பாடு படிக்கீங்களா? ஏ வர்க்கம் சைன் பி வர்க்கம் இப்படி படிக்கீங்களா? படிக்கீங்களா? இல்ல. படிக்க இல்லையா? வேற விரிவு என்ன சொன்னா ஏ சகபி ஏ சயபி ஒரு தரம் இவரை கூட்டி எழுதணும், ஒரு தரமாக கழித்து எழுதணும். ஈரோடு கோவையில பெருக்கம் படிச்சிருக்கீங்களா? இப்படி ரெண்டு கோவைகளை பெருக்கி காலி இருக்குது படிச்சிருக்கீங்களா? சத்தமா இருக்கு. ரெண்டு கோவைகளை பெருக்கி ஒரு காரணி ஒரு சமன்பாடு எடுக்கிற மாதிரி படிச்சிருக்கீங்களா? ரெண்டு கோவைகள்ல பெருக்கம் படிச்சிருக்கீங்களா? இதுக்கு முந்தி இல்ல. படிச்சு இல்லையா? சரி, அதையும் இதுல செஞ்சுட்டாங்க. இல்லாட்டி அதை வேற ஒரு கிளாஸ்ல காரணிப்படுத்தல் ஈரோடு கோவை பெருக்கத்துல போட்டு செய்வாங்க. இந்த இடத்துல நான் சும்மா நோமலா சொல்றேன். அடுத்த கிளாஸ்ல இதுல ஒரு தனி கேள்விகள் போட்டு தனியை செய்யணும். சரியா? ஓகே. என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கோவைகள் இவருக்குள்ள இருக்கிற அந்த ரெண்டு காரணி இந்த ரெண்டு பெருமானம் ரெண்டு சரியாக கணக்காகவும் இவங்க ரெண்டு பேரையும் இருக்கணும். எப்படி பெருக்கணும்டா? நல்லா மாட்டுறீங்க. முதலாவது இவரால இவரை பெருக்கணும், திரும்ப இவரால அவரை பெருக்கணும். ரைட்டா? ஆ அதே போல இவரால இவரை பெருக்கணும், அவரால இவரையும் பெருக்கணும். இப்போ பெருக்குவோம். இந்த இடத்துலையும் சக கணக்கில் எடுக்கப்படணும். ஏன்? இங்க சக இங்க சய பெருக்குக்குள்ள என்ன வருங்கிறத சரியா போடணும். இப்ப பெருக்குவோம். என்னவா? ஏ ஆல இருக்கலாம். ஏயும் ஏயும் பெருக்கப்பட்ட என்ன? ஏ வர்க்கம். சரியா? ஆ. ஏ வர்க்கம். அடுத்தவர் யாரு படிக்கிறேன்? இப்ப அடுத்தவர் நம்ம இங்க சகவா செய்வாங்கிறது அடுத்தவர்லாம் பார்க்கிறேன். இப்ப யாரு? ஏ ஆல பி பெருக்கணும். அப்படித்தானே? இவரால இவரை பெருக்கிட்டோம். அவர் சரி. அடுத்தது அதே ஏ ஆல பி பெருக்கணும். இப்ப ஏக்கு முன்னுக்குள்ள என்ன இருக்கா? ஏ ஒரு நேர்பெருமானம் தான். ஏன் அவருக்கு முன்னுக்குள்ள குறியீடுகள் ஒண்ணு இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு முன்னுக்குள்ள ஒரு சக இருக்காரு. அப்படித்தானே? ஆ இப்ப இங்க பிக்கு முன்னுக்குள்ள சரி. சக இருக்கு. இப்ப ஏயும் பி பெருக்கப்பட்ட வார இதுகிட்ட போடத்துறை விட சகவுல வருமா சைவுல வருமா? ரெண்டு வேற வேற குறியீடு பெருக்கப்படுவது வார விட தகவல வருமா சைவுல வருமா? விளங்குதா? ஆ ரெண்டு வேற வேற குறியீடு பெருக்கப்படுவதோ வார விட தகவல வருமா சைவுல வருமா? என்னென்ன பெருக்கப்படுறாங்க பார்த்து பாருங்க. சக ஏயும் பெருக்கப்படுறாங்க சய பியும். ஏ பி பெருக்கப்பட என்ன விட வரும்? ஏ இன்டு பி அப்படின்னு என்ன? ஏ பி. சரியா? ஆ ஏவி எப்படி ஒன்னை ரெண்டையும் பெருக்கிற மாதிரி இருக்கு. ஓ ரெண்டு எத்தனை? ரெண்டுன்னு போடுற மாதிரி ஏ பி பெருக்கல ஏ பின்னு போடுறீங்க. சரியா? ஆ இப்ப யார பார்க்கலாம் நீங்க? இங்க தயாரிச்சு இங்க தயாரிக்கிற ரெண்டு தெரியா ரெண்டு வெவ்வேறு குறியீடுகள் பெருக்கப்பட்டா வார விட என்னத்துல வருவார்? அப்ப எது சொன்னீங்க? பிளஸ்ல வருமா மைனஸ்ல வருமா? மைனஸ் மைனஸ். அப்ப இங்க மைனஸ். அப்ப இங்க தய ஏ பி. சரியா?
இப்போ யாரோட வேலை முடிஞ்சு ஏயால இவங்க ரெண்டு பேரும் பெருக்கிற வேலை முடிஞ்சு அப்படித்தானே. இப்போ ஓ இவரால ரெண்டு பெருக்க முடிஞ்சு. சொல்லுங்க. அதை நீங்க கேட்டீங்களா? இல்ல இல்ல. இப்போ பியால பெருக்க போறோம். பியால ஏ பெருக்கிறோம் என்ன, ஏபியும் ஒண்ணுதான் பிஏயும் ஒண்ணுதான். அந்த இடத்துல சரியா இல்லையா? பியால ஏ பெருக்கிறோம், பி ஏ சொல்லி நீங்க படிங்க அப்படித்தானே. இப்ப இங்க ஏயால பிஏ பெருக்கி ஏபின்னு போட்டீங்க, அப்ப இங்க பியால ஏ பெருக்கி பிஏன்னு போடுங்க. பிஏ. நான் சொல்கிறேன் பிஏயும் ஒண்ணுதான் ஏபியும் ஒண்ணுதான் என்ன. இப்ப நான் இதுக்கு ஒரு சும்மா ஒரு பெருமானம் கொடுக்குறேன், ஏ சமன் 1 பி சமன் 2 அப்படின்னு எடுக்கிறேன் சரியா. ஓ இப்ப இங்க ஏக்கு 1 போடுவோம், பிக்கு 2 போடுவோம், இங்காலையும் ஏக்கு 1 போடுவோம், பிக்கு 2 போடுவோம். பெருக்கிற விட என்ன வருது என்ன, ரெண்டு. ரெண்டு வருது. 2. அப்படின்னு என்ன அர்த்தம், பிஏயும் ஒண்ணுதான் ஏபியும் ஒண்ணுதான் சரியா. ஓ இப்ப அடுத்தது நம்ம என்னத்தை பார்க்கணும், பியால ஏ பெருக்கிறோம், ஏக்கு 3 பிளேன்ஸ் ஆக பிக்கு 3 பிளேன்ஸ் ஆக, அப்ப ஒரே குறிகள் பெருக்கப்பட்டா வரை விட நேர்ல வருமா மறை பெருமானமா பிளஸ் தான் minus தான்? ஒரே குறிகள் பெருக்கப்படாப்புல மறை வரும். சரி நேரு இது வரும் நேர் கூட்டல் பிளஸ் தான் மைனஸ் பிளஸ். பிளஸ். அப்போ வரை விட வந்து இங்க நீங்க சொல்றீங்க பிளஸ் சரியா. பி மெயின் பெருக்கு வர, இப்போ பி மெயின் பெருக்கு வர விட ஏ பி பி ரெண்டு ஒண்ணுதான், ஏ இன்னொரு காட்டினீங்க அப்படித்தானே. ஆ இவங்க ரெண்டு பேரையும் பெருக்கிட்டோம். இப்ப மீறாது யாரு, பியும் பியும் அப்படித்தானே. ஆ இப்போ பிபி பெருக்கப்பட என்ன வரும், பி பிஏபி பெருக்குனா இங்க ஏயும் ஏயும் பெருக்கு ஏ வர்க்கம் வந்த மாதிரி பிஎம்பி பெருக்கப்பட்டு பி பி வர்க்கம். வர்க்கம் வரும். இப்ப சக வரும்னா சை வருமா முன்னுக்குள்ள நீங்க மேட்ச்ல பெருங்க, இங்கே சக இங்கே சை வேற வேற போயிடுச்சு பெருக்கப்பட்டா உடனே என்ன வரும், சை வரும். சைய வரும். சைய வந்துட்டா. ஆ இப்போ பாருங்க சக ஏபி சக ஏபி இவங்க ரெண்டு பேரும் என்ன, சய 5 சக 5 இவங்க ரெண்டு பேரும் கூட்டு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன செய்வோம், வேற 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 பெருமான சய 5 சக 5. நான் உங்கள்கிட்ட ஒரு 5 ரூபா கடன் தந்திருக்கேன், நீங்க எனக்கு திரும்ப 5 ரூபா தந்துட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட காசு இருக்குமா இல்லையாதா, நான் 20 திரும்ப தந்துட்டீங்க, உங்களோட இருக்குமா இல்லையாதா. 5ல இருந்து 5 கழிக்கிறோம், விளங்குதா என்ன நடக்குது. இந்த இடத்தை இப்படி பாருங்களேன், சகேபி சகேபி ரெண்டு பேரும் வேற வேற குறியீடு தானே, ரெண்டு வேற குறியீடுகள் கூட்டப்பட்ட என்ன செய்யும், பெருக்கப்பட்டது. ரெண்டு வேற வேற குறியீடுகள் சகேபி சகேபி, இவர் பிளஸ்ல இருக்க ஒரு மைனஸ்ல இருக்க, ரெண்டு பேரும் கூட்டுப்படக்குள்ள கழிப்பட்டுருவாங்களா பண்ண மாட்டாங்களா. இவர் சகேபி சகேபி அவரோட கூட்டுறாங்க சக ஏபிய. இந்த இடத்துல நம்ம பெருக்கல் பார்க்கல கூட்டல் பார்க்கிறோம். கூட்டல் எப்படின்னு சொன்னா யாருல பெரிய இலக்கம், இப்ப சய இத உதாரணத்துக்கு சய எடுத்து இந்த இடத்துல வரீங்க சய எடுத்து சக சக 5 இப்படின்னு எடுக்கிறேன் சரியா. இப்ப இந்த இடத்துல யார்கிட்ட கூட பெருமானம் இருக்கு, சக செய்ய விடுவோம், யாருல கூட பெருமானம் இருக்கு, சக 5 இல்ல அந்த இதுல போவாதீங்க, சக செய்ய விடுங்கட்டேன். இப்ப வெறும் 8 பெருசா 5 பெருசா அவ்வளவு கேள்வி. 8 8 8 பெருசானே. ஆ இப்ப இங்க 5 இருக்காரு, இங்க 8 இருக்காரு சரியா. இப்ப நம்ம என்ன பார்க்கணும், 8க்கு முன்னுக்குள்ள யாரு இருக்கிற, சய இருக்கிற, இங்க யாரு இருக்கிற சக. இந்த ஒரே குறிகள் பெருக்கப்பட்ட என்ன வரும், கூட மறை சக வரும் சய வரும். சகவா சைவா ஒரே குறியீடு பெருக்கப்பட்டா
சக ஒரே ஒரு அஞ்சு பிரிக்கப்பட்டா சக சக ஆ, சக 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 அஞ்சு இங்கே சய 8. இப்போ யார் தெரியாது, அதாவது நீங்க அதுல போகக்கூடா, இதுல உங்களோட நேர்கோட்டு இதுல போட்டு சய 8 அங்க இருக்கு சக அஞ்சு அங்க இருக்குன்னு போறல. நான் கேட்கிறேன் இந்த ரெண்டு பெருமானத்திலையும் சய 8 கூட சய 8ல இருந்து சக அஞ்சு போகும். ஏன் போகும்னு சொன்னாக்கா இப்படி வைங்க, 8ல அஞ்சா கழிங்க, எத்தனை? 3. 8ல இருந்து 5 போனா 3. சரியா? ஆ இப்ப பாருங்க, யாருக்கு கூட இருந்த சயத்தி இடத்துக்கு 8 இருந்துச்சா சாதாரண இடத்துல 8 இருந்துச்சா? விளங்கலண்ணே. சய இருந்த இடத்தானே. ஆ அப்ப அந்த இடத்துல சயவா போடும். இப்ப அதே இதை மாத்தி எழுதுவோம், அதே கேள்வியை மாத்துவோம் இப்போ. இப்ப இங்கே சக 8, இங்கே சய 5. சரியா? என்ன மாறிடுச்சு? இவர்கிட்ட இருந்த குறியீடு சகோலையும் இவர்கிட்ட இருந்த குறியீடு சயவோலையும் மாறிடுச்சு. சரியா? ம். இப்ப என்ன சக 8 அப்படியோ சகம் செய்யும் பெருக்கப்பட்ட என்ன வரும்? வேற வேற குறியீடுகள் பெருக்கப்பட்டா கழிபடும் இது மறை. மறை 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 எத்தனை? இப்ப சொல்லுங்க. இப்போ நீங்க என்ன செய்யுங்க, வெற்றில இருந்தா இங்க கழிக்கிட்டீங்களா? எத்தனை? 3. 3. இப்ப யாருக்கு பெரிய இலக்கத்துக்கு 3க்குள்ள என்ன இருக்கா? 8. 8க்கு 3க்குள்ள என்ன இருக்கா? சாக இருக்கா? அந்த ம். சாகையா போடாம விட்டாலும் சரி. இது எதுக்குன்னு சொன்னா சய சாகுல வரும்போது, இப்ப இந்த இடத்துல சய 11 இருந்து இங்க சாக 10 இருந்து என்ன செய்வீங்க? சய 11ல இருந்து சாக 10 கழிப்பீங்க. ஆ கழிப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வார விட சய 1 இருக்கு. ஏன்டா இப்ப பாருங்க, 11ல இருந்து 10 போவா தானே, 10ல இருந்து 11 கழிக்கிறது மயிலா தானே. இல்ல இல்ல. நம்மளுக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவா தேவைப்படுவார். அந்த ஒரு ஆளை போட்டு கொடுத்தா அவருக்கு முன்னூறு சய போட்டோம்டா 10ல இருந்து 11 கழிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு ஆள் குறையுது அப்படின்னு காட்டுறோம். இப்போ பாருங்க, 5ல இருந்து 8 கழிக்கிறது எவ்வளவு குறையுது? 5ல மறை இருந்து 3. நீங்க செல்றபடி நேர்கோட்டு இதைப்படி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சய 8 வந்து சின்னவர் சக 5 பாக்க எதுல நேர்கோட்டின் படி. சரியா? ஆ இந்த புள்ளி கோடு அடிப்பீங்க, ஆ 1 2 நான் போட்டு சைபருக்கு அங்க அளவுல சின்னவர் சைபருக்கு இங்கால பேசி நடிப்பீங்களே. அதன்படி பாத்தீங்கன்னு சொன்னா சக 5 பாக்க சய 8 சின்னவர். ஆனா சக 5ல இருந்து சய 8 கழிக்கிறதுக்கு எங்களுக்கு 3 குறையுது. இந்த போட்டு குறையிறதுக்கு வழியா சயவை போட்டிருக்கோம். விளங்குதா? ஆ இப்ப அப்படியே இங்க வந்தீங்கன்னு சொன்னா 8ல இருந்து 5 கழிக்கிறதுக்கு என்கிட்ட 3 கூட இருக்குன்றதுக்கு வேண்டிய ஒண்ணும் போடல, சகவ போடுவோம். உங்களுக்கு சக போட்டாலும் ஒண்ணு போட்டாட்டியும் ஒண்ணு, என்கிட்ட ஆ 3 எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னு. சரியா? இப்ப ஆ இதே இடத்த இப்ப இதே இடத்த சய 8ல இருந்து கழிக்க போறோம். அதே பெருமானம். இப்ப இந்த சய 8 சக 8 எதுக்கு வேண்டிய போட்டிருக்கீங்கன்னா சய ஏவி சக ஏவி. சரியா? இப்ப சொல்லுங்க, சய 8ல இருந்து சக 8 கழிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் தேவைப்படுவா? இப்ப இந்த இடத்துல சய 8ல இருந்து 5 கழிக்கிறதுக்கு 3 எக்ஸ்ட்ராவா தேவைப்பட்டாங்க. ஏண்டா இவர் வந்து 8 பார்க்க 5 குறைய. இப்ப இங்க ரெண்டு பேரும் ஒரே பெருமானம் தானே. ஒரே பெருமானங்கள் ரெண்டும் ஆ கூட்டுப்படக்குள்ள என்ன நடக்குது? இவர் சயவுல இருக்கார், இவர் சகவுல இருக்கார். எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு பெருமானம் தேவைப்படுமா மேலதிகமா? இல்ல இல்ல தேவைப்படும். இல்ல. அப்ப ரெண்டு பேரும் கழிப்பட்ட என்ன விட வரும் கூட்டுப்படக்குள்ள? இவர் என்ன சகம் சகம் பெருக்கப்பட்டா சகாதானே. சய 8ம் சக 8ம் கூட்டுப்பட்டா 0 இது வரும். விளக்குதா? 0. ஆ அப்ப அதேதான் இது. சக ஏவியும் கூட்டுப்பட்டா அவங்க ரெண்டு பேரும் பேசிடுவாங்க, எல்லாம் பேசிடுவாங்க, 0 ஆயிடுவாங்க. அதுக்கு வேண்டியது அதை போட்டாங்க. இப்ப சக ஏவியும் கூட்டுப்பட்டா 0 ஆயிடுவாங்க. இப்ப பாருங்க, ஏ வர்க்கம் அப்படியே எழுதுறோம். ஏ வர்க்கம் சக ஏவியும் சக ஏவியும் கூட்டுப்பட்டா 0 ஆயிடுவாங்க. 0 போடுவோம். சய டி வர்க்கம் அப்படியே. இப்ப இந்த 0 நீங்க கணக்குல எடுக்கவும் தேவையில்லை, 0 உங்களுக்கு தேவையும் இல்லை. என்ன விட வரும்? ஏ வர்க்கம் சய டி வர்க்கம். இது எங்கேயோ கண்டமாயிருச்சா? இங்க இருக்கா? இந்த இருக்கு. விளங்குதா? ஆ இதை பெருக்கி நீங்க எடுத்து வர வெளியே திரும்ப சுருக்குனாலும் அவர் தான் வருவார். விளங்குச்சா?
ம். இதை உங்களுக்கு கேள்வியில எப்படி கேட்பாங்கன்னு சொன்னா விரிவு எழுவுகோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஸ்டெப் வரையும் தான் உங்களுக்கு கேட்கணும்னா கேட்பாங்க. இதை நீங்க சுருக்குனீங்கன்னா இதை விட வரும். அதனால இந்த சமன்பாட்டை தந்து உங்களுக்கு விரிவு எழுவ சொல்லி கேட்க மாட்டாங்க. நான் இப்ப இது ஏன் எழுவணும்னு சொன்னா இவருக்கு சகோலயம் ஒரு விட சயவலயம் ஒரு விட எப்படி ஏ வர்க்கம் சய பி வர்க்கம்ன்ற வடிவத்துக்கு நம்ம கொண்டு வந்தோம்னா இவருக்கு சகோலயம் ஒரு விட எடுக்கலும் சயவலயம் ஒரு விட ஏ சக பி நம்ம ஒரு கோவ எடுக்கலும் ஏ சய பி ஒரு கோவ எடுக்கலும் இல்லைங்களா? இதை பத்தி ஓ நம்ம தனியா ஒரு டியூட்டர் அதுக்கு வேண்டிய வேலையை ரெடி பண்ணி கோவைன்ற பெருக்கம் பிரித்தல் எல்லாம் பார்ப்போம். காரணிப்படுத்தல் சம்பந்தமான எல்லாம் எதுவும் பார்ப்போம். சரியா? ஓகே. இப்போ நம்மளோட எழுத மாற்றத்துக்கு வருவோம். இப்போ அந்த கூட்டல் கழித்தல் எல்லாம் விளங்கிட்டானே, ஓ அதையும் தனியா செய்வோம். இப்போதைக்கு அது தேவைப்படுறதுக்கு வேண்டிய அதை செய்யணும். பெருக்கல் வேற கூட்டல் வேற. சரியா? இப்ப இந்த ம் இடத்துல என்ன இப்போ நாளை இப்படி வர்க்கம் வர மாதிரி எழுதலாம். சதுர எண்கள் தெரியும் தானே, நாலுக்குரிய சதுர எண்கள் ஏதாவது எடுக்கணுமா? வர்க்கத்துல ஒரு பெருமானத்துல வர்க்கம் வரக்குள்ள ஒரு நாலா வரும். ரெண்டுல வர்க்கம் எத்தனை? நான் கேட்டப்ப வேற எக்ஸ் வர்க்கம் தானே. இது ரெண்டு வகையை செய்யணும். நான் முதல்ல ஒரு வகையில செய்யறேன். இப்போ சய நாலு இங்க என்ன செய்வார்? சய நாலு சமனுக்கு இங்கால வரக்குள்ள பூஜ்ஜியத்தோட என்ன செய்வார்? கூட்டு போடுவார். அப்படித்தானே? ஓ சயநாளங்களை சமனா இப்ப இங்க எக்ஸ் வர்க்கம் சமன் நாலா பேசுவார். சரியா? ஓ இப்ப நம்ம என்ன விட காணல. ஏன் இந்த எக்ஸ் என்ன தருது? வர்க்கத்துல தருது. இருக்குது. வர்க்க வர்க்கத்தை இல்லாம ஆக்கணும்டா ரெண்டு சைடும் வர்க்க மூலம் எடுக்கணும். தெரியுமா? ரெண்டு சைடும் வர்க்க மூலம் எடுக்கணும். இதுதான் வர்க்க மூலம். தெரியுமா? இந்த வர்க்க மூலத்துக்குரிய இது என்னன்னு சொன்னாக்கா இண்டிவிஜுவல் ரெண்டு இந்த வர்க்க மூலத்துக்குரிய பெருமானம் என்ன நடப்பான்னு சொன்னா எக்ஸ் வர்க்கம் தான் இருக்கார். அவரோட இந்த ஒன்றின் ரெண்டு பெருக்கப்பட்டு இந்த வர்க்கமும் இந்த வர்க்கம் சேர்ந்து எக்ஸ் தனியே வருவார். இது உங்களுக்கு தேவையில்லை, நான் லேசா சொல்றேன். எக்ஸ் வர்க்கம் தானே, இந்த எக்ஸ் வர்க்கத்தை இல்லாம ஆகணும்னு சொன்னா அவருக்கு இங்கால பக்கம் உள்ளவருக்கு வர்க்கம் மூலம் எடுக்கணும். சரியா? விளங்குதா? எக்ஸ் வர்க்கம் இல்ல என்ன வர்க்கமா இருந்தாலும் சரி, ஏ வர்க்கமோ பி வர்க்கமோ எந்த வர்க்கத்துல வந்தாலும் அவருக்கு அங்கால பக்கம் உள்ள கோவைக்கு வர்க்கம் மூலம் எடுக்கணும். விளங்கிதா? ஓ இப்போ நாலு வர்க்க மூலத்துல பார்க்கக்குள்ள எப்படி பார்க்கலாம்? நாலுக்கு ஏதாச்சும் சதுர எண்கள் வர்க்கம் இந்த வர்க்க மூலம் இல்லாம போனா இவருக்குள்ள ஏதாச்சும் ஒரு வர்க்கம் வரணும். இந்த வர்க்கத்தோட வர்க்க மூலம் பெருக்கப்பட்டு இவர் எக்ஸா மாறிடுவார். எக்ஸ் வர்க்கம் நம்ம நாலு ரெண்டுக்கும் வர்க்க மூலம் எடுக்கிறோம்னு சொன்னா இந்த வர்க்கமும் வர்க்க மூலம் கொடுக்கப்பட்டு எக்ஸா மாறிடுவார். சரியா? இப்ப இந்த நாலு வர்க்க மூலம் இல்லாம வரணும்னு சொன்னாக்கா இவர் ஏதாச்சும் வர்க்க மூல பெருமானத்துல கொண்டு வரையிடுமான்னு பார்க்கணும். எப்படி வர்க்கம் வரணும்? என்ன ரெண்டரை வர்க்கம் மூன்றரை வர்க்கம் ஒன்றரை வர்க்கத்துல அப்படி நீங்க எத்தனை வர்க்கத்துக்கு கொண்டு போயிடும். ஆனா ஒன்றரை வர்க்கம் எத்தனை? ஒன்றரை வர்க்கம் என்ன? ஏ வர்க்கம் எப்படி வந்துச்சு? ஏயும் ஏயும் தெரியும் தானே. ஏ வர்க்கம் ஓ வந்துச்சு. ஏ வர்க்கம் வரும். எஸ் இப்போ ஒன்றையும் பெருக்க என்ன வரும்? புரியுது. ஒன்றரை வர்க்கம் போட்டாலும் அவரும் ஒன்றுதான். இப்ப ரெண்டையும் பெருக்க என்ன வரும்? நாலு நாலு வரும். அல்லது ரெண்டின் வர்க்கம் இப்படி எழுதுவேன். மூன்றையும் மூன்று தர மூன்று சமன் 9 அத வர்க்கத்துல எழுதுச்சுன்னா மூன்றின் வர்க்கம் என்ன? வர்க்கம் என்ன? அதே பெருமானத்தை அவரே பெருக்கிப்பார். மூன்று பெருக்கிப்பார். ரெண்டு பெருக்கிப்பார். இப்ப இங்க 4 இருக்கு. இவருக்கு வர்க்கம் மூலம் போடணும். அப்படித்தானே? வேற வர்க்கத்தில் எழுதுற எப்படி எழுதுவாங்க? ரெண்டின் வர்க்கம். இப்ப பாருங்க எக்ஸ் சமன் ரெண்டின் வர்க்கம். இந்த வர்க்கங்களுக்கு பெருமானம் ஒன்றின் அறையாமல் இருக்கு. அப்ப இந்த அறையும் இந்த ரெண்டும் ஒன்றின் கீழ் ரெண்டு தர ரெண்டுன்னு என்ன செய்வார்? கீழே உள்ளவர் மேல் உள்ளவர் சுருக்கு போடுவாரா போட மாட்டாரா? இந்த ரெண்டையும் சுருக்கமா இல்லையா? ஏன் இவர் இவரோட பெருக்கப்பட்டிருக்கிறார், இவர் பிரிக்கிறார்.
இது என்ன அர்த்தம்? 1 + 2 கீழே 2 இப்படியும் எழுதுறது அப்படி இல்லையா? 2 கீழ் 2 இப்படியும் எழுதுறது. ஏன் 1 × 2 4 எத்தனை? உண்டு 2 அப்படி இல்லையா? 1 × 2 அப்படி போட்டு நீங்க முழு போடு போட்டு காட்டுவீங்க. வர்க்கமூலம் வந்து என்ன அர்த்தம் சொன்னா ஒன்றின் அரையாம் அடுக்கு அப்படின்ற ஒரு பெருமானத்தை அவர் எடுப்பார். சரியா? அந்த வர்க்கத்தை எல்லாம் தான் வர்க்க பெருமானத்தை எடுப்பார். எடுத்தா x = 2 ஒரு விட வரும். ஆனா அதுக்குரிய உண்மையான பெருமானம் 2 இல்லை. வர்க்கமூலம் வரக்குள்ள இந்த வர்க்கமூலத்துக்கு முன்னாடி சகோவோ சை ஒண்ணு சகோல விட வருவார் இல்லாட்டி சயோல விட வருவார். விளங்குதா? வர்க்கமூலம் எடுத்து வர்ற பெருமானம் மட்டும் அவருக்கு ஒரு விட வராது, 2 விட வரும். ஒன்று அவர் சகோல வருவார் இல்லாட்டி சயோல வருவார். வர்க்க பூர்த்தியாக்கள் படிக்கிறீங்களா? நீங்க கேள்விப்பட்ட நீ கிடைக்கலாம் வர்க்க பூர்த்தியாக. நான் சொல்றேன் விளங்குதா உங்களுக்கு? உங்களுக்கு இதுல நீங்க குழம்ப தேவையில்ல. இந்த வர்க்கமூலத்தை இல்லாம சொன்னா 4 வர்க்கத்துல ஏதாச்சு 4 ஒரு பெருமானம் 2 பேருக்கு பட்டு 4 வருவான்னு பாருங்க. ஒரே பெருமானங்கள் 2 பேருக்கு பட்டு இப்ப 4 வரணும்டா எது பெருக்கப்பட்ட 4 வரும் ஒரே பெருமானங்கள் வர்க்கம் போடுறதுக்கு 2 வர்க்கம் வர்க்கம். இப்ப இந்த 2 வர்க்கத்தை தான் உள்ளுக்குள்ள போட்டிருக்கோம். வர்க்கமூலம் இல்லாம போறோம்னா மேலுள்ள வர்க்கமும் இல்லாம இருக்கு. இப்ப இங்க பாருங்க இந்த எக்ஸ் வர்க்கத்தை இல்லாம ஆக்குறதுக்கு வர்க்கமூலம் எடுக்கவும் வர்க்கமூலமும் அந்த வர்க்கமும் பேசி எக்ஸ் மட்டும் நீக்கிறார். அதே செஞ்சு 2 வர்க்கத்துக்கு நம்ம வர்க்கமூலம் போட்டோம்னா மேலுள்ள வர்க்கமும் வர்க்கமூலமும் பேசிடுவார். சரியா? ஆ மாற விட 1 எக்ஸ் சக 2 இருப்பார் அல்லது எக்ஸ் சய 2 இருப்பார். இது ஏன் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வர்க்கமூலத்துக்கு முன்னுக்குள்ள வந்து சகோ சயோட விட வரும். இப்ப இது உங்களுக்கு தெரியும். நம்ம அப்பயே வந்து படிக்க ஞாபகம் இருக்கா? இந்த அடிச்ச சமன்பாடு ஏ வர்க்கம் சை பி வர்க்கம் இவர வடிவத்துக்கு இவரை கொண்டு வரையில என்ன தேவைப்படுறா? எக்ஸ் வர்க்கம் இருக்கு சய 4 வர்க்கத்தில் எழுவணும். எப்படி எழுவல? இப்ப இதுக்குள்ள எழுவணும் என்ன? 2 வர்க்கம் 2 வர்க்கம். இந்த 2 வர்க்கம்ன்றது 4 தானே? 4 4 தானே? ஆ குழப்பம் வேணாம். ஏன்னா ரெண்டும் ஒரே வீடாக வரப்போகுது. நான் காட்டுறேன் உங்களுக்கு ஏன் 2 வர்க்கம் எடுத்து போறோம்னு சொல்லி. 4 வந்து இந்த வர்க்கம்ன்ற பெருமானத்துல கொண்டு வந்துதான் அந்த சமன்பாட்டுக்கு வர கொண்டு வரையாது. அதுக்கு வேண்டிய 4ஓட சேர்ப்பு. இதே இடத்துல எக்ஸ் வர்க்கம் சய 9 இருந்தா இந்த 9 வர்க்கத்துல கொண்டு வரண்டா என்னன்னு போடுவீங்க? ஒரே பெருமானங்கள் 2 பேருக்குள்ள 9 வரணும். எதையும் பேருக்கு 9 வரணும். யாரையும் பேருக்கு 9 வரும். என்ன சதுரம் பேருக்கு 1 பேருக்குன்னா 1, 2 பேருக்குன்னா 4, 3 பேருக்குன்னா 3 9 9. இப்ப இந்த இடத்துல 3 பேருக்குன்னா 9ன்னா ஒரு 3 வர்க்கம் தானே? 3 வர்க்கம் எஸ் 3 வர்க்கம் அப்ப இங்க எக்ஸ் வர்க்கம் சய 3 வர்க்கம் சொன்னா இவர் எந்த வடிவத்துல இருக்கார்? எக்ஸுக்கு பதிலா ஏ பாருங்க, 3க்கு பதிலா பி பாருங்க. மேல வர்க்கம் இங்கே வர்க்கம் ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் இந்த வடிவத்துல இருக்காரா? ஆ இந்த வடிவத்துல அவர் இருக்கிறதா? அதே ஆ போலதான் இவர் எக்ஸ் வர்க்கம் சய 2 வர்க்கம் இந்த சமன்பாட்டை இந்த வடிவத்துக்கு மாத்திட்டோம். சரியா? ஆ இப்ப என்ன அவர் விரிவு என்ன நம்மளுக்கு தெரியும். ஒன்று ஏ சக பி இல்லாட்டி ஏ சரி சய பி. அப்போ ஏ சக பின்னா என்ன? எக்ஸ் சய 2 இது இல்லாட்டி எக்ஸ் சக 2. சரியா? ஆ இப்ப என்ன சமன் 0. இந்த 0 தந்திருக்காங்க. இப்ப சமன் 0. 2 கோவைகள் பெருக்கப்பட்டு 0க்கு சமன்டா என்ன? 1 இந்த கோவை 0க்கு சமனா இருந்தால் எக்ஸ் 2 சமன் 0 இருந்தால் அல்லது எக்ஸ் சக 2 சமன் 0 இருந்தால். சரியா? ஆ இல்ல எதுவும் விளங்குதா? விளங்குதானே? ஆமா விளங்குது இப்ப என்ன எக்ஸ் சய 2 0க்கு அங்கால வந்தா சார்
சக ரெண்டு சரியா இல்லது எக்ஸ் சக ரெண்டு குறியதுக்கு அங்கே வந்தா எக்ஸ் சக ரெண்டு தான் இல்லையா இந்த சக ரெண்டு குறியதுக்கு இங்கே வந்தா சமானுக்கு அங்கே போகல குறியது சமானுக்கு அங்கே வந்தா சரி சய ரெண்டு ஏன்னா ஆ இந்த ஜா ஒண்ணும் இல்லை இதை நான் என்ன முழுசா முடிக்கல என்ன செய்யணும் எக்ஸாமன் சகோதரங்கின்றா ஒன்னும் எக்ஸாமன் சயரண்டரைப்பா அல்லது எக்ஸாமன் சகரண்டரைப்பா இதான் கடைசி விட வேற சரியா ம் அதேதான் இங்கேயும் வரும் ரெண்டும் ஒரே விட தான் வந்து சேர போதும் செய்து வார வழியில நீங்க ரெண்டு வாரம் என்ன செய்யணும் உங்களுக்கு இந்த சமன்பாட்டுல போட்டு செய்யறேன்னா நீங்க அப்படி போட்டு செய்யணும் அப்படி இல்லையா வர்க்கம் இதை மாத்தி போட்டு வர்க்கம் எடுத்து வெளியே சுருக்கி எடுக்கவும் எழுதும் எக்ஸா ரெண்டு எக்ஸா ரெண்டு ரெண்டு விட கொடுக்கவும் எழுது நீங்க எப்படி சுருக்கவும் எழுது கிளவிஜா இது என்ன எழுவப்பீங்களான்னு சொல்றீங்க இந்த இந்த சமன்பாடு இது தேவையா இல்லை இல்லை சரியா அடுத்த கேள்வி போவா ஆ அடுத்த கேள்வி செஞ்சிருக்காங்க மூன்று எக்ஸ் ஆக ரெண்டு மூன்று எக்ஸ் ஆக ரெண்டு சமன் சயனாரம் இந்த கேள்வி எல்லாம் நான் போட்ட டியூட்ல இருக்கேன் எடுத்து வந்ததை செஞ்சு பாருங்க விடையை நீங்க நோட் பண்ணி வைங்க குறை விட வருவதான்னு பாத்தீங்கன்னா சரி நீங்க தேவை சரியா முடியாது இப்படி வேளாண் இல்லாட்டி எனக்கு மெசேஜ் போடுங்க சரியா மூன்று எக்ஸ் ஆக ரெண்டு சரியா ம் இப்ப என்னது இங்க சகாவுல இருக்கு அப்படித்தானே இந்த இடத்துல மூன்று எக்ஸ் ஆக ரெண்டு முதலாவது இந்த சக சாயோட இருக்கிறத அங்கெல்லாம் கொண்டு போயிட்டு இதான் அவங்க மிஞ்சியவர் இந்த மூணு எக்ஸ் மிஞ்சியவர் அதுக்கப்புறம் நம்ம நேரடியாக எடுக்கணும் அப்படித்தானே சரியா இல்லையா வரங்கள இங்கே சக சாயோட இருப்பார் உதாரணத்துக்கு சொல்றேன் இவர் சகவோ சாயோட இருந்தா முதலாவது இந்த சக சாயோட இருக்கிற இந்த அளவு சமாளிக்கிறவங்களாம் கொண்டு போயிட்டுருவோம் ஏன்னா எக்ஸை தான் தனிமைப்படுத்தணும் ஆ அப்ப இவர் இந்த அளவு போனாங்க மிஞ்சியவர் மூன்றோட எக்ஸ் பெருக்குவார் எக்ஸ் தனி எடுக்கிறா பெருக்கிற வர இங்க பிரிச்சவங்க விட வந்து எக்ஸ் பெரிய விதமான கட்டுறோம் அப்படித்தானே ஆ இப்ப என்ன செய்யறோம் மூன்று எக்ஸ் சமன் சய நாலு சமனுக்கால சய ரெண்டு பொருள் என்ன செய்வார் சக ரெண்டு சமனுக்கால போனா கழிவு சய ரெண்டு அப்படித்தானே சரியா சக ரெண்டு சமனுக்கு இஞ்சால வரக்குள்ள சைரண்டு சய ரெண்டு இப்ப சய ரெண்டு சக ரெண்டு இது பெருக்கல்லாம் உலகத்துல கூட்டல் அடையாளம் ரெண்டும் ஒரே குறியீடு கூட்டுப்பட்ட என்ன செய்வார் இவங்க ரெண்டு பேரும் கூட்டுப்பட்டு நேரடியாக அந்த குறியீடு வருவார் இப்படி போடுவோம் இப்படி நம்ம பழக்கம் இந்த சய நாளுக்கு பின்னில ஒரு ஆளை கொண்டு வரோம் அவர் சய ரெண்டு அடிக்கிறது இப்ப என்ன இந்த சகவும் சைவம் பெருக்கப்பட்ட என்ன செய்வார் வெவ்வேறு குறியீடுகள் பெருக்கப்பட்டா ஒரே கூட பேருக்கு போட்டுச்சுன்னா கூட்டுப்படும் வேற வேற குறியீடு சகவும் சைவம் பெருக்கப்பட்டா என்ன குறியீடு என்ன மைனஸ் பிளஸ் சை சய இங்கே சயனால அப்படியே இருக்கிறது சகவும் சைவம் பெருக்கப்பட்டு சய ரெண்டு அதாவது அர்த்தம் இவங்க ரெண்டு பேரும் கூட்டுப்படுறாங்க சரியா பெருக்கப்படலை இங்கே கூட்டுப்படுற அடையாளம் நான் ஏன் இந்த சய ரெண்டு எடுத்து காட்டினீங்கன்னா கூட்டுப்பட போற ஆளும் சைவல இருக்காரு காட்டினீங்கன்னா அது சரியா இந்த இடத்துல சகரிக்கார் அவங்க ரெண்டு பேரும் கூட்டுப்படுறாங்க வெவ்வேறு குறியீடுகள் ஒரே குறியீடுகள் கூட்டுப்பட்டா அந்த குறியீடை முன்னுக்குள்ள போட்டு நேரடியா கூட்டினீங்கன்னா தெரியும் சய முன்னுக்குள்ள போட்டு நாலு ரெண்டு கூட்டுப்பட்டதுனே நாலு ரெண்டை கூட்டுனா ஆறு ஆறு ஆறை போட்டுட்டோ அவங்களுக்கு முன்னுக்குள்ள எல்லாம் குறியீடு இருக்கு ரெண்டு பேருக்கு முன்னுக்குள்ள சை
சையை போட்டீங்கன்னா சரி. அதே அப்படியே இந்த சைக்கு மாத்துங்க. சக 4 கூட்டு சக 2 ஒரே குறியீடு கூட்டுப்பட்டா அந்த குறியீடை போட்டுட்டு அவங்கள அப்படியே கூட்டி போட்டீங்கன்னா சரி. சரிங்களா? ஆ இப்ப என்ன செய்யறோம்? இங்க யாரு ஒரே குறியீடுகள் கூட்டு போடுறாங்க அப்படித்தானே? சய 4 சய 2 கூட்டு போடுறாங்க. அப்ப கூட்டினா என்ன வரும்? சஹார் சய சஹார் ஆறு சகாரா சயாரா ஓ தயார். சஹார் ஒரே ஒரே குறியீடுகள் கூட்டுப்பட்டா அவங்களுக்கு முன்னுக்குள்ள குறியீடை போட்டு நேரடியாக கூட்டணும். இங்க சய 4 இங்க சக 2 கூட்டுறோம் தயார். சரியா? ஆ இதுல யாரு 3 x இதுதானே? ஆ இப்ப என்ன சமன்பாடுல இப்ப என்ன வச்சாரு? 3 x சமன் சய 6. இப்ப என்ன செய்யலாம்? x வந்து 3ஓட பெருக்கப்பட்டிருக்காரு. 3 வந்து x பெருக்கிட்டு. அப்ப அங்கால போனா சய 6 என்ன செய்வார்? x 3 பெருக்கிற வழிகளை வந்து 3 எக்ஸோட பெருக்கப்படுறார். இந்த எக்ஸ் இப்ப தனியா எடுத்துட்டோம். பெருக்கிற 3 இங்க வந்து என்ன செய்வார்? 6 பெருக்கல் அடையாளம் சமாளிக்காமலாம் போகல என்ன செய்யும்? பெருக்கிறவர் குட் கூட்டுறவர் இங்கல வந்தா கழிப்படுறார். கழிக்கிறவர் அங்கே போனா கூட்டுப்படுறார். பெருக்கிறவர் அங்கே போனா பிரிப்பர். பிரிக்கிறவர் சமாளிக்காமல வந்தா பெருக்குவர். இப்ப இங்கே பெருக்கப்படுறார். சமாளிக்கு இங்கல வந்தா டிவியோட பிரிப்பர். இந்த இடத்துல அப்பயே சொன்னேன் குறியீடு மாத்துறல்ல. இந்த சகவுல எழுதி சமணி இந்தியாவில் வரக்குள்ள சயந்து சயமுள்ள போட்டுறல்ல விடமுள்ள இருக்குது. இப்ப என்ன 6 3 6ல 3 எத்தனை வரும்? 2 தரம் 9 வரும். சகவுல வருமா சயவுல வருமா விட? இவர் சய இவர் சக வெவ்வேறு குறியீடுகள் பிரிப்பட்டா என்னத்துல வரும்? வெவ்வேறு குறியீடு பிரிப்பட்டால பிறக்கப்பட்டால வர விட அப்படிதான் சரி. ஒரே குறியீடு பிறக்கப்பட்டா சகண்டா வெவ்வேறு குறியீடு பிறக்கப்படக்குள்ள சை சய 2. சரியா? ஆ விளையாண்டா? ஆ இப்ப இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வியை இப்ப நீங்க சேர்ப்பீங்க. 3 3 எக்ஸாக 2 சமன் 8. இந்த கேள்வி. இதை இப்ப நீங்க சேர்க்கிறீங்க. செஞ்சு எக்ஸுக்கு என்ன விட வரும்னு சொல்லுங்க.
செஞ்சிட்டீங்களா? யாராச்சும் விட எடுத்தியா? எடுத்தீங்களா எடுக்கலையா? என்ன யாரும் செய்யலையா? நான் செய்யவா? வெங்காயம் ஜாஸ்தி ரெண்டு நல்லா ஒன்றா கறி பண்ணுவேன். மூன்றோட மூன்று எழுதப்பட்டிருக்க இருக்கிற முடிஞ்சல வந்துட்டு இப்போ சமண கங்கால வைத்து வார விட என்னன்னு தான் நீங்க சொல்லணும். எக்ஸுக்கு என்ன வருமானம் வராது கடைசியா விட சகோல வாராரா சைவுல வாராரான்னு சொன்னீங்கன்னா சரி. யாரையும் செஞ்சிருக்கீங்களா? செஞ்சா சொல்லுங்க. செய்யலாட்டி சொல்லுங்க, செய்ய சொல்லி நான் செய்யறேன். என்ன நான் செய்யவா? ஓ சரி. என்னது இப்போ நான் என்ன செய்யலாம்? மூணு எக்ஸோட நமக்கு தேவையானது இப்போ எக்ஸை வந்து எழுத பண்ணி காட்டுறேன் மட்டும். மூணு எக்ஸ் அப்படி கொண்டு வந்து இங்கே கூட்டுக்காரர சக ரெண்டு நம்மளுக்கு அங்கால போக்குல சக ரெண்டு அங்கால போனா என்ன மாறுவோம்? சக ரெண்டு சமனுக்கு அங்கால பக்கம் போக்குல என்னவா மாறுவோம்? என்ன மறந்துடா? saya சரியா ரெண்டு எட்டு இருக்கா? இங்கே சரியா ரெண்டு. அவ்வளவுதான், குழம்ப தேவை. இப்ப இந்த இடத்துக்குள்ள நீங்க சக சேவனி யோசிச்சு தேவை. உங்களுக்கு அவ்வளவு குழப்பம் உண்டா? இப்ப இந்த இடத்துல சை எட்டு இருக்கா? சக எட்டு இருக்கா? இங்க இருந்து சமனுக்கு இங்கால கொண்டு வரோம். சக ரெண்டு சமனுக்கு அங்கால பக்கம் கொண்டு வரோம். சரியா? மூணு எக்ஸ் இருக்கா? இந்த சகரன் நீங்கள கொண்டு வரோம். சயரண்டு இதில் வந்த சகரன் நீங்கள வரக்குள்ள சயரண்டு இதிலும் அதே தான். இங்க வரக்குள்ள சயரண்டு. இப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னாக்கா ஒரே விகிதமே ஏன்னா சயட்டு சயரண்டு நேரடியாக கூட்டுவோம். சயமத்து இது விவர குறியீடானே. இவர்கள் விவர கல்வி
விளையாண்டா விளையாண்டா விளங்கலையா? ரெண்டும் ஒரே சமன்பாடு. இங்க சகவுல இருக்க 8, இங்க சயவுல இருக்கார். சக 2 அங்காள வரப்புல சய 2, இந்த சக 2 அங்காள வரப்புல சய 2. சய 8ம் சய 2ம் கூட்டுப்பட்டா சய 10. சக 8ம் சய 2ம் கூட்டுப்பட்டா 8ல இருந்து 2 கழிஞ்சு சக 6. சரியா? ஓ அதே போல ஒரு என்ன குழப்பம் தான். 3x சய 2 சமன் சய 8. 3x சய 2 சமன் சக 8. இப்ப என்ன செய்யும்? சய 2 சமன் அங்காள வரப்புல என்ன செய்வார்? சய 2 சமனுக்கு அந்த பக்கம் அங்காள பக்கம் போகல, சைவல இருக்க ஒரு அங்காள வரப்புல என்ன மறந்துட்டா? இங்க சகவுல இருக்கிற ஒரு ஜல வரப்புல சைவா போறாங்க, இங்க சைவல இருக்கிற ஒரு ஜல வரப்புல என்ன மாறுவார்? சகையா மாறும். அதான் மாறுவார். இப்போ இந்த சய 8 இந்த இருக்கிற இந்த சய 2 ஜல வந்து சக 2. இவர் எடுத்தீங்கன்னா 8 அந்த இருக்க சய 2 ஜல வந்து சக 2. இப்போ அதே தான். இவர் பிறகுடி இவர் பிறகுடி இவர்ல இருந்து கழிக்கும். இவர் 8 இவர்ல இருந்து கழிச்சோம்னா 8ல இருந்து 2 போனா 6. இவருக்கு 3 என்ன ஆச்சு? இவருக்கு 3 சைவ போட்டோம். விளையா இந்த இடத்துல 8க்கு 3க்குள்ள ஒரு குறியீடே இல்லை. நேரடியா 8ல இருந்து 2 கழிச்சு 6 போட்டோம். இந்த இடத்துல 8க்கு 3க்குள்ள ஒரு குறியீடே இல்லை. ஆனா அப்போது எனக்கு தெரியும் 8ல இருந்து 2 போனா 6. ஆனா என்ன 8க்கு 3க்குள்ள சயரிக்கிறதுல ஒரு சய 6. விளையா இங்கே இங்கேயும் சக நேரடியாக கூட்டுப்பட்டா 10. இந்த இடத்துல பாருங்க ஒரே குறியீடு கூட்டுப்படக்குள்ள பெருமானம் மட்டும் அதே பெருமானம் வருவது, குறியீடு மட்டும் அதே விட போறோம். விளங்குதான்? ஒரே குறியீடு கூட்டுப்படுவது சய 10. இங்கே சய 8 சய 2 கூட்டுப்பட்டு சய 10. சக 8 சக 2 கூட்டுப்பட்டு சக 10. அப்போ ஒரே குறியீடுகள் கூட்டுப்படக்குள்ள என்ன வரும்? குறியீடு அதே குறியீடு அப்படியே போட்டு அவன் நேரடியாக கூட்டி போடுறேன். இங்க பாருங்க சய 8 சய 2 கூட்டுப்பட்டா சய 10. 2 குறியீடு அதே குறியீடு அப்படியே போட்டோம். இது கூட்டலுக்கு. பெருக்கலுக்கு நான் ஏற்கனவே சொல்லி தந்தேன். இது கூட்டல். ரெண்டு ரெண்டு விஷயம் இருக்கு. விளங்குதா? ஒண்ணு கூட்டல் ஒண்ணு பெருக்கல். ரெண்டுக்கும் ஒரு மெத்தட். அதுல என்னது? ஒரே குறியீடுகள் பெருக்கப்பட்டா சக, வெவ்வேறு குறியீடுகள் பெருக்கப்பட்டா சய. இங்க எப்படி? ஒரே குறியீடுகள் கூட்டுப்பட்டா அதே குறியீடுல விட பெருமானம் விட வரும். ஏன் ஒரே குறியீடு கூட்டுப்படுவதோ அதே பெருமானத்துல விட வரும். வெவ்வேறு பெருமானங்கள் கூட்டுப்பட்டா எந்த குறியீடு இருக்கிற அளவுக்கு பெருமானம் கூட இருக்கு பாருங்க. இப்ப இந்த சய இருக்கிறவருக்கு 8. அந்த இதுக்கு போவாங்க, சும்மா நேரடியா பாருங்க. சக 8 பெருசா 2 பெருசா 8 பெருசு. 8க்கு 3 என்ன சய, அப்ப 8ல இருந்து 2 கல்வி போடும், அவருக்கு 3 தயவப்பட்டீங்கன்னா சரி. இங்க 8 பெருசா 2 பெருசா 8 பெருசு. 8ல இருந்து 2 கல்விங்க 8க்கு 3 சக இருந்துச்சு, நேரடியா சகவப்பட்டீங்கன்னா சரி. விளங்கிட்டா? இப்ப விளங்கிட்ட விஷயம். ஓ விளையும். இப்ப என்னது? இங்க 8 இருக்கா, இங்க சய 2. இப்ப 8க்கு 3 8ல இருந்து 2 கழிச்சு எத்தனை? 8ல இருந்து 2 போனா கழித்தல் 6 6. சக 6 சய 6. இப்ப சரி, இப்ப சரிங்களா? இப்ப 8 8ல இருந்து 2 கழிச்சு 8க்கு 3 என்ன ஆச்சு? ஒரு குறியீடு இல்லைன்னா அது என்ன அர்த்தம்? சக. சரியானே? ஓ அப்ப என்ன 6 சக. இப்படியே போடுவீங்க. நீங்க சக 1 போடுறா போடுவீங்க. சமன். விளங்கிட்டா? இப்போ 6 சய வரல, ஏன் இங்க விளங்குதான்? ஓ அது சகைங்கிறதால சக சகல அதே போடணும் இடத்துல சய இருந்தா 8க்கு 3 சய இருந்திருந்தா போடணும். இல்ல போடணும்னா என்ன விட வர? இங்க சய 8 இங்க சய 2 என்ன விட வர? ரெண்டும் ஒரே குறியீடு கூட்டுப்படுவது. சய 8 சய 2 கூட்டுப்படக்கூடாது. ரெண்டையும் கூட்டுறீங்க, ஒரே கூட்டுப்பட்டா அதே குறியீடு அப்படியே போட்டீங்கன்னா அடி சய ஆ 8 சய 2 ரெண்டும் கூட்டுப்படுவது ஒரே குறியீடுகள் அப்படியோ ரெண்டையும் கூட்டி போட்டுவிட்டு அந்த குறியீடை போட்டீங்கன்னா சரி. இங்க பாருங்க ஆ. சக 8 சக 2 ரெண்டையும் கூட்டி 10 அப்படியே போட்டோம். சய 8 சய 2 ரெண்டையும் கூட்டி சய 10 போட்டிக்கும்.
பெருமானங்கள் ஒன்றும் முன்னூறுல குறியீடுகளை வச்சு என்ன குறியீடு போட்டீங்கன்னா விஷயம் விளையிட்டா. ஓ விளங்கிட்டு. இப்ப இங்க என்ன மிச்சம்? எக்ஸ் சமன் 6. வேற எங்கே மாத்தீங்களாக்கா? என்ன இங்க ஒரு செயல் இருக்கா? இந்த செயல் எத்தனை எக்ஸ் வந்து 6 3 வந்து என்ன செய்வார்? எக்ஸ் எக்ஸோட வந்து 3 பேருக்கு சமன் இங்கே வரக்குள்ள பிரிவாடும். அப்ப 6 6 பேரி மறுபடிய என்ன எக்ஸ் சமன் இவங்க 2 பேரும் ஒரே வீடு ஒரே வீடு பிரியப்பட்டாலோ பெருக்கப்பட்டாலோ என்னத்துல விட பிளஸ்லாம் வரும். ஒரே வீடுகள் பெருக்கப்பட்டாலோ பெரியப்பட்டாலோ வர விட பிளஸ்லாம் வரும். இப்ப என்ன விட 6ல 6 3 பிரிச்சா 2. இப்ப பாருங்க இந்த செயல் வந்து காரணம் கழிப்பட்ட இடத்துல இது அதே இருந்து எடுப்பாங்க. சய 4 சய 2 என்ன ஒண்ணும் இல்ல, 2ஐயும் கூட்டி போட்டு 3 சய போட்டீங்க மேலதான் அதேதான். இப்ப இங்க எடுத்தீங்கன்னா சய 8 சய 2 2ஐயும் கூட்டி போடுங்க 10 3 சய போடுவோம். அதை இங்க வாங்க இவர்ல இருந்து வர கழிங்க யார் பெரியாரோ அவருக்கு 3 என்ன குறியிடுச்சாங்க சம போடுவோம். இவர்ல இருந்து வர கழிங்க யார் பெரியார் 8 8க்கு 3 என்ன குறியிடுச்சு சய அப்படியே போட்டீங்கன்னா சரி. இதுல நீங்க எதுக்கு போடுவாங்க சரி. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா சய 15 10. இப்ப என்ன விட வரை சொல்றாங்க? சய 15 10 விட என்ன யார் பெரியார் குறியிட விடுவோம். சும்மா பாருங்க யார் பெரியார் 15 15 10 போனா 5 5 15 3 என்ன குறியிடுச்சு சை. அவரை போட்டீங்கன்னா சரி. சரியா? இப்போ கேளுங்க இவர் 15 சய 10. இப்ப யார் பெரியார்? அப்போ 15 யார் பெரியார்? அப்படித்தானே? ஓ 15ல இருந்து 10 போனா 5 15 3 என்ன குறியீடு சா. அவரை போட்டுட்டீங்கன்னா சரி. விலையிட்ட விஷயம் அவ்வளவுதான். இந்த கூட்டல்ல உள்ள பிரச்சனை. இப்ப நம்மளுக்கு 2 விஷயம் நீங்க தெளிவாய் மாதிரி விடையும் எடுத்துட்டோம். கூட்டல் கழித்தல் இதுல பார்த்துருக்கீங்க, பெருக்கலும் பார்த்துட்டீங்க. விளங்குதா? இப்ப அடுத்த நான் கேள்வி செய்யக்குள்ள இப்ப நான் என்ன 2 ஒரே பெருமான பெருக்கு நான் என்னன்னு சொல்லி கேட்கக்குள்ள நீங்க சமவா செய்வான்னு சொல்லணும். சரியா? தேவையில்லாம தேவைப்படுறீங்களா? உங்களுக்கு விளங்குதா இல்லையா? நீங்க உங்களுக்கு விளங்குற மாதிரி எழுதி வச்சுக்கணும். 2 பெருமானங்களை கூட்டக்குள்ள எப்படி வரும், இந்த பெருமானங்கள் பெருக்குள்ள எப்படி வரும் என்ன உங்களுக்கு விளங்குற இன்னொரு கேள்வி காட்டணும். என்னவா? எக்ஸ் இதுல விளங்குதான் சய 4 சமன் சய 4. இப்ப எக்ஸுக்கு பெருமானம் என்ன வரைக்கும் எக்ஸ் சய 4 இங்க என்ன செய்யறாரு? சய 4 கழிப்படுறாரு. சமனுக்கு அங்கால போக்குல சய 4 என்ன போவார்? சய 4 வரக்குல இந்த சய 4 அப்படி இங்க போட்டோம். சரியா? இவர் இந்த எக்ஸோட ஒரு சய 4 இருக்காரு தானே. எக்ஸ் சய 4 ஒரு ஆள் பெருமானம் இருக்காரு தானே. இவரை சமனுக்கு இங்க கொண்டு வரோம். இவர் ஏற்கனவே இருந்தவர். இவர் இங்க வர சய 4 அங்கால வரக்குள்ள சமனுக்கு அங்கால போக்குல என்ன மாறும்? சயவுல போறவர் சமனுக்கு அங்கால போக்குல சகயவன் சரியா? சய 4 சமனுக்கு இங்க வந்தா சக 4. இப்ப சொல்லுங்க. இப்ப இவ்வளத்துல சய 15 சக 10 யார் கூடாங்க பார்த்து சய 5 போட்டீங்க. அப்படித்தானே? இந்த இடத்துல யாரு பெரியார்? சய 4 பெருசா சக 4 பெருசா? சக 4 சய 4 சக 4 பெருசி. அது சரி. இப்ப நான் கேட்கிறேன் 2 பேரையும் இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? வேற கழித்து நோட்டோம். பெரியார்ல இருந்து 10 கழித்து நோட்டோம். இப்போ உங்க 2 பேரையும் கழிக்கீங்கன்னா என்ன வரும்? 2 ஒரு ஆள்ல இருந்து ஒரு ஆளை கழிக்கீங்கன்னா 4ல இருந்து 4 கழிக்கீங்கன்னா இந்த நீங்க சாப்பிடக்கூடிய எல்லாம் பார்க்கல. 4ல இருந்து 4 கழிக்கிறீங்க என்ன விட வரும்? 0 0 வரும். 0க்கு சக சய போடுறையா? 0க்கு சக சய போடையுமா? இப்ப இதுல நீங்க எது பெரிய அங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் என்ன சொன்னேன்? 15ல இருந்து 10 கழிங்க அப்படியே போட்டீங்க. யாருக்கு
15 பெருசு அவருக்கு முன்னுக்குள்ள என்ன இருக்கு அதை கூட செஞ்சீங்க. இங்கேயும் அதான் செஞ்சீங்க. ஆனா இங்க எப்படி செஞ்சுக்க மாட்டீங்க? ரெண்டும் ஒரே பெருமானமே, 2 4 தானே. ம். பூஜ்ஜியத்துக்கு ஒரு நாளும் சக செய்ய உடையலா. சரியா? ஆ பூஜ்ஜியம் ஒரு முடிவு அவருக்கு ஒரு நிறையன் அவருக்கு சக செய்ய போட்டு அவருக்கு அவர் சக உலர்த்தியா செய்ய உலர்த்தியா அவருக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்கலாம். பூஜ்ஜியத்துக்கு முன்னுக்குள்ளாலும் பிரிவுகளாலும் கொடுக்கல. சைபர் வருஷம் ஒண்ணுக்கும் கொடுக்கல. சைபர் வருஷம் ஒண்ணும் கொடுக்கல. ஆனா பூஜ்ஜியத்துக்கு ஒரு நாள் சக செய்ய கொடுக்கலாம். சரியா? இப்ப இது விளங்கிட்டா? சயனால் இங்க சகனால போனது ஓ வளைங்க. விளங்கிட்டானே. கடைசி அவருக்கு எழுதிடுவோம். இந்த கேள்வியை பாருங்க. இது கொஞ்சம் பெருமானங்கள் கூட இல்லை. எக்ஸாய 12 எக்ஸாய 12 சக 6 சமன் சய 6. இப்ப என்ன செய்யுது சொல்ல எல்லாம் ஆக்சுவலி நீங்க தனியா பாத்தீங்கன்னா எக்ஸ்ல சய 12 வழி வர்ற சக 6 கூட்டு போடுறாங்க. நீங்க 2 வழி செய்யுது. ஒன்னும் சய 12 சக 6 கூட்டுப்பட்டா இப்ப இதுல சய 12 சக 6 என்ன செய்வீங்க? இதுல எப்படி விட எடுத்தீங்க? நேரடியா இருக்கிறாங்க. சய 12 சக 6 யார் கருதி 12 6 கருதி 12 இவங்க 2 பேருக்கு பார்க்கணும். இவங்க 2 பேரும் என்ன பார்க்கணும்? 12 பேர் இருக்கு. 12ல இருந்து 6 போனா 6 6 எக்ஸ் அப்படியே போட்டோம். 6 வந்துட்டு 12க்கு முன்னுக்குள்ள என்ன இருக்கு? 12 தானே பேசி 12க்கு முன்னுக்குள்ள என்ன இருக்கு? சரி அந்த செயலை இங்க போட்டோம். சமன் தயார். இது இந்த 6 எப்படி வந்தேன்னு விளங்கிட்டா இதை பார்க்கிறோம். இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு சய 12 சக 6 2 பேரும் முடிவுகள் தானே, பெருமானங்கள் தானே. அப்ப ஒன்னு ஒரு ஆள் கழித்தல்ல இருக்கார், ஒரு ஆள் கூட்டல்ல இருக்கார். வரப்புற விட என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். அப்ப என்ன செய்வோம்? அதாவது அந்த சகசையை விட்டு போட்டு 12 கழிக்கிறோம். கழிக்கிட்டு 2 பேரும் வேற வேற குறியீடு நடத்தலாம். அதை செய்யணும். ஒரே குறியீடா இருந்தா நேரடியா கூட்டி போட்டு அந்த குறியீடை போட்டு விட்டுருவோம். ஒரு வேலை எக்ஸய 12 சய 6 எக்ஸாக 12 சக 6 இப்படி இருந்தா என்ன செய்வீங்க? இப்படி இருந்து என்ன செய்வீங்க? நேரடியா கூட்டி போட்டு என்ன கூட்டிங்க வர கூட்டி எக்ஸய 12 6 கூட்டினா 18 18. இந்த சய எப்படி வந்துச்சு? அவங்க 2 பேரை குறியீடு 3 போட்டோம். இவரை கூட்டினா எக்ஸ் 18. இவருக்கு என்ன வரும்? நடுவில் என்ன வரும்? சகவா சயவா? சய சகவா சயவா? 2 பேரும் ஒரே குறியீடு. 2ஐயும் கூட்டிட்டு அந்த குறியீடை போட்டு விடுங்க. கூட்டல் தானே, 2 பேரும் ஒரே குறியீடு. அவங்கள நேரடியா கூட்டுறோம், அந்த குறியீடை போடுறோம். நேரடியா கூட்டுறோம், அந்த குறியீடை போடுறோம். ஆனா இங்கே வேற வேற குறியீடு. சய 12 சக 6 அதில் 12ல இருந்து 6 கழிச்சிட்டு பெரிய ஆளுக்கு முன்னுக்குள்ள என்ன குறியீடு இருக்கு அதை போட்டோம்னா சரி. விளையாண்டா இப்ப எக்ஸ் சய 6 இந்தல சய 6 சய 6 இந்தல வந்தா இந்த கணக்கு மாதிரி எக்ஸ் சய 4 இந்த இருந்தா எக்ஸ் சய 6 இங்க விளங்குதா? இப்ப என்ன செய்யும்? சய 6 அகல போனா சகாரமா சகாராவும். அப்போ சய 6 சகாரம் கூட்டுப்பட்டா 2 ஒரே பெருமானா, 2 பேரும் வேற வேற குறியீடு. இவங்கள போல இவர் சய இவர் சக இங்க 6 இங்கேயும் 6 வந்துட்டாரு. அப்ப என்ன ஆகுமா? பேசிடுவாங்க 2 பேரும் கூட்டுப்பாட்டு 0 போவாங்க. விளங்குதா? அது எக்ஸாமன் இந்த சயாறு அப்படியே இருக்க இந்த சயாறு இதெல்லாம் வந்தா சகாறு. இப்ப இந்த 4 இந்த 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 கேள்விகளை வந்து அந்த கேள்வி வேறப்பட இருக்க விவரம் விளங்குதா? அப்ப என்ன? சயாறு சகாறு 2 பேர்ல இருந்து ஒரு ஆள் கழிச்சீங்கன்னா எக்ஸாமன் 0 வரும். உங்களுக்கு கேள்வி என்ன? எக்ஸ் எழுவ மாட்டீங்க. அது அவங்களுக்கு 0ல இருந்தாலும் சரி சயாவுல இருந்தாலும் சரி எக்ஸுக்கு எழுவ மாத்தி எக்ஸ் என்னன்னு எடுத்து கொடுத்தா சரி. விளங்கிட்டா? சரியா? விளங்கிட்டா? விளங்கிட்டா விளங்கலையா? விளங்கலாட்டி சொல்லி விளங்கலாட்டி சொல்லணும்.
அதான் அதுக்கு எதுவுமே சொல்லித்தாரு அதனால உடனே மைக்கோல் பண்ணி எந்த இடத்துல வர முடியும் அந்த இடத்துல சொல்லிடுறோம் நான் சொன்னா சொல்லி தருவேன் இந்த இடத்துல வராங்கன்னு உங்களுக்கு என்ன நம்ம விளங்க கொடுக்கணும்னா எந்த என்ன மாற்றி மாற்றி சொல்லிக்கோ அப்படி உங்களுக்கு எது விளங்க போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி சரியா ஓ இப்போ உங்களுக்கு குழம்பு கூட தயனால செய்ய வேண்டிய ரெண்டையும் கூட்டுறீங்க ரெண்டு பேரும் ஒரே வீடு இதில் போட்டீங்க இங்க பாத்தீங்கன்னா சய 12 சக 12 இவரெல்லாம் கழிச்சு கொடுக்கும் பெரியாரு முன்னூறு என்ன ஒரு வீடு அதை போட்டீங்கன்னா சரி இல்லைங்களா அப்ப அந்த 4 விஷயங்களும் உங்களுக்கு விளங்கிக்கணும் 4 8 விஷயம் 8 இல்ல 4 தான் என்னது ஒரே குறியீடுகள் பெருக்கப்படக்குள்ள சக வெவ்வேறு ஓ குறியீடுகள் பெருக்கப்படக்குள்ள சய அது சரியா ஓ பெருக்கல்ல சரி ஒரே குறியீடு பெருக்கப்பட்டா சக வெவ்வேறு குறியீடுகள் பெருக்கப்பட்டா சய அதே போல ஒரே குறியீடுகள் கூட்டுப்பட்டா ஒரே பெருமானம் ஒரே குறியீடுடைய பெருமானம் கூட்டுப்பட்டா அந்த கூட்டல் அடையாளத்தை வச்சு குழம்ப வேணாம் அவர் அப்படி இருக்கிறது ஒரே குறியீடுகள் கூட்டுப்படுவதுன்னு சொன்னா வார வீடு அதே குறியீடு வரும் ரெண்டு பேரும் கூட்டி கூட்டு போட்டீங்கன்னா சரி விளையாண்டா ஓ சயமும் சயவும் கூட்டுப்பட்டா சயசம் சகவும் சகவும் கூட்டுப்பட்டா சக அதே போல வெவ்வேறு குறியீடுகள் சகவும் சயவும் கூட்டுப்படுவது கழிப்படுவது கூட்டுப்படுவது நீங்க என்ன செய்யணும்னா இந்த இடத்துல குழம்பக்கூடாது இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும் சய 8 சய 10 வச்சுக்கணும் இப்படி ஒரு கேள்வி வந்தது இதுக்கு ஒரு விட என்னன்னு சொல்லி கேட்டு வந்தது சரியா இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த பார்க்கணும் என்ன செய்யுது இந்த சய என்ன செய்யுது இந்த சயவை இந்த பிரகட் போட என்ன அர்த்தம் பேர் இந்த சயட்டுக்கு பிரகட் தரல அவருக்கு பிரகட் தர மாட்டாங்க இந்த சயவை என்ன செய்யுது என்ன செய்யுது பிரகட் போட்டா பெருக்கல் அடையாளம் சய 8 சய தர சய 10 இவங்க பெருகிக்கிட்டாங்க சகையில இருந்து பிரச்சனை வராது உங்களுக்கு சயவுல இருந்து பிரச்சனை வரும் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல நல்லா விளக்கமா சொல்றீங்க இந்த டைம் என்ன செய்யுங்கன்னா சயவும் பெருக்கப்பட்ட என்ன வரும் வெவ்வேறு குறியீடு ஒரே குறியீடுகள் பெருக்கப்பட்டா ரெண்டு பேரும் பெருக்கப்படுறாங்க ஒரே குறியீடுகள் பெருக்கப்பட்டா சகை இந்த சயத்து அப்படியே இருக்க ஒரே குறியீடு பெருக்கப்பட்டா சக வருது இப்ப வாரவிட இவர் சக வந்து சயத்து இப்ப என்ன செய்யணும் கூட உள்ள ஆள் வந்து குறைய உள்ள ஆளை வலிக்கணும் எத்தனை 10ல இருந்து 8 போனா 2 2 அடுத்தது என்னது கூட உள்ள ஆளுக்கு முன்னுக்குள்ள என்ன குறியீடு அடிக்கணும் பார்க்கணும் 10க்கு முன்னுக்குள்ள என்ன குறியீடு அடிக்கி சகை சாங்க அப்போ இருக்கு சாங்க போட்டாலும் கூட அடிக்கணும் சைலண்டா கட்டாயம் போடணும்னா அந்த கூட வர ஆளுக்கு தான் அந்த குறியீடு வரும் கூட வர ஆளுக்கு அந்த குறியீடு பார்க்கணும் சய 15 சய 20 சாக 8ன்னு வந்தா என்ன செய்வீங்க 20ல இருந்து 8 கழிக்கீங்கன்னா 12 இப்போ யாருக்கு குறியீடு கூட உள்ள ஆள் யாருக்கு 20 அடி சை சரி இந்த மொபைல் லேசா நீங்க நான் லேசா செய்யறதுக்குரிய வழி அதே இடத்துல இப்படி வந்துருந்துச்சுன்னா சய 20 சய 8 இப்ப இந்த இடத்துல நேரா கூட்டுறல் அடையாளம் போட்டிருந்ததுலதான் அது நேரா கூட்டுப்பட்டி இப்ப இந்த இடத்துல சயவும் சகவும் பெருக்கப்படும் ஏன்னா அது அவங்க பிரகட் போட்டுதான் தெரிஞ்சாங்க பிரகட்டுக்குள்ள போட்டு தாராங்க வந்துச்சுன்னா அது பெருக்கப்பட்டு சரியா இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது இது சரி மேலுள்ளது இவர் சரி என்ன ஆவாங்கோ நேரடியாக தந்துட்டாங்க சய 20 சக 8 இந்த இடத்துல என்ன செய்யுங்க சய 20 அப்படியே வரும் சகவும் சயவும் பெருக்கப்பட்டா வெவ்வேறு குறியீடுகள் பெருக்கப்பட்டா என்ன வெவ்வேறு குறியீடுகள் பெருக்கப்படுவது சை அப்படியே வருது இப்ப பாருங்க சய 20 சய 8 ஒரே பெருமானங்கள் கூட்டுப்பட்டு இப்படி விட என்ன வரும் சய 20 சய 8 ரெண்டையும் கூட்டினா எத்தனை 20 8 கூட்டினா 28 அவங்களுக்கு முன்னுக்குள்ள 2 பேருக்கு ஒரே குறியீடு அப்பதான் வரும் இது கூட்டல் கூட்டலுக்கு இப்படி போகணும் பெருக்கலுக்கு அப்படி போகணும் அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி குழப்பம் வரும் அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் கூட்டலுக்கு இப்படி போகணும் பெருக்கலுக்கு இந்த இடத்துல கொலை விடக்கூடாதுன்னு சரி பெருக்கலுக்கு 2 விஷயம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு நீங்க லேசா பெருக்கிட்டு போயிட்டு
கூட்டல்ல நாம பண்ணிக்கணும் ஒரே குறியீடுகள் கூட்டப்பட்டா அந்த ஒரே குறியீடுகள் உள்ள பெருமானங்கள் கூட்டப்பட்டா அந்த பெருமானத்தை கூட்டிட்டு அந்த குறியீடை முன்னுக்குள்ள போட்டா சரி. அதே வெவ்வேறு குறியீடுகள் கூட்டப்படுவது அப்படின்னு சொல்லக்குள்ள யாருக்கு கூட பார்த்து அவங்க அவங்க கல்வி கூட்டுவோம் பெரியாருக்குள்ள முன்னுள்ள என்ன ஒரு எழுதி அவரை தூக்கி போட்டீங்கன்னா சரி. இந்த இடத்துல மாறுன்றதுதான் உங்களுக்கு போட்டு காட்டுங்க. கூட்டுப்படக்குள்ள நீங்க லேசா பார்த்து போட்டுறது. இந்த இடத்துல சாயை எடுத்து சாம்பத்து போட்டீங்க. இப்ப இதே இடத்துல எப்படி வந்துருச்சு சாயை எடுத்து சாயை சமப்படுத்து சாயை சகவாட கருக்கப்பட்ட வெவ்வேறு குறியீடு கருக்கப்பட்ட வேற வேற குறியீடு கருக்கப்பட்ட என்ன வரும் வெவ்வேறு குறியீடுகளோட சை சாய். அப்ப சாயை இந்த சாயை ரெண்டு பேரும் வேறுபடல வர சாயை போட்டோம் மத்தபடி போட்டோம். இப்ப என்ன ஒரு பெருமானம் எத்தனை 10 8 என்ன செய்யணும் ரெண்டையும் கூட்டி போட்டு 18 சை 18. சாயை போட்டுட்டா சரி விளங்கிட்டா. ஆ அவ்வளவுதான் விஷயம் இல்ல. அதே கேள்வியை தான் சுத்தி சுத்தி தருவாங்க உங்களோட பேப்பர்ல உள்ள கேள்வியிலே. இப்ப இப்படி அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னா 2x சய 3x சமன் 5x சய 4. இப்ப இந்த கேள்வி எடுத்தீங்கன்னா எக்ஸ் தான் எழுத மாத்தணும். ஆனா நிறைய எக்ஸ் யோசிக்கிறல்ல சய 3x சக 2x அப்படித்தானே சரியா. இப்போ அதே தான் நீங்க அப்பயே செஞ்சீங்க 3ல இருந்து கூடுதல் வந்து குறைவுள்ள கழிங்க 3 அந்த 2 போனா எத்தனை இந்த இந்த கேள்வி 3x இருந்து 2x கழிக்கிறோம் எத்தனை என்ன யோசிச்சீங்க 3x இருந்து 2 கழிக்கிறோம் 3ல இருந்து 2 போனா 1 3x இருந்து 2x போனா 1x சரியா சரியா போலையா கேக்குதா ஆ நான் பேசினேன் விளங்குனிச்சா அவ்வளோ. இல்ல இந்த இந்த கேள்வி உனக்கு ஓ அடுத்த கேள்வி எந்த துள்ள விடுபட்டீங்க உங்களுக்கு இடையில சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரு துண்டு விடுபட்டுருக்கா எந்த துள்ள விடுபட்டீங்க இல்லாட்டி எல்லாம் வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் கிளியரா விளங்கிச்சு. இதுவரை லோடாம கொஞ்சம் செய்யாம ஆ அப்படியே வந்துட்டேன். ஆ சரி அப்ப 3x இருந்து 2x போனா ஒரே 4x 3 பெரியாளா 2 பெரியாளா குறியீடு இல்லாம பாக்குறோம் 3 3 தானே சை. அப்ப சரி வரும் சரி அப்ப விளையாட விஷயம் என்னது ஆ இப்ப இங்க இருக்கிற யாரு 5 x சய 4 அவர் தான் இருக்கார் அப்படித்தானே. இப்ப என்ன செய்ய போறோம் இந்த சய 4 சமனுக்கு அங்கலா போகுது சய ஒரு x சமனுக்கு செலவா இருக்கும் சரியா ஆ வேற அங்கலா கொண்டு போறோம். என்ன இப்ப ரெண்டு பக்கமும் ஒரே பெருமானத்தை எக்ஸ் எப்படியும் தனி ஒரு சைட்ல எடுக்கணும் தானே. இங்காலையும் எக்ஸையும் வச்சுட்டு இங்காலையும் எக்ஸையும் வச்சு நம்ம செய்யலாம். ஒண்ணு இவர் எக்ஸால கொண்டு வரணும் இல்லை இந்த 5 எக்ஸாம் கொண்டு போகணும். நான் என்ன செய்றேன் சய ஒரு எக்ஸ் இங்கால கொண்டு வரேன் இந்த சய 4 அங்கால கொண்டு போறேன் சரியா. ரெண்டுமே செய்யலாம் ரெண்டுமே செஞ்சு காட்டுறேன். இப்ப எத்தனை சய ஒரு எக்ஸ் இங்கால வரேன் அப்போ இந்த சய 4 சமனுக்கு அங்கால போனா சய 4 சமனுக்கு அங்கால போனா என்ன போவார் சய 4 சமனுக்கு அங்கால போகல சக 4 போவார் சரியா. ஆ இப்ப இவர் சக 4 5x அப்படியே இருக்கிறார். இந்த சய ஒரு எக்ஸ் சமனுக்கு இங்கால வரக்குள்ள இந்த சமனுக்கு அங்கால போகல பெருமானம் மாறுவாங்க. சய ஒரு எக்ஸ் சமனுக்கு அங்கால வந்தா சக என்ன சக ஒரு எக்ஸ் சரியா. ஆ இந்த எக்ஸுக்கு ஒண்ணு போட்டாலும் ஒண்ணும் போடாட்டியும் ஒண்ணு தனியா ஒரு எக்ஸ் இருந்தா ஒரு எக்ஸ் தான் இருக்கும். இப்ப என்ன 5x ஒரு எக்ஸ் ரெண்டும் கூட்டு போட்டா 6 6x இங்கால 4 சரியா. ஆ இப்போ எக்ஸ் எழுவாய் மாத்துனா எக்ஸோட 6 என்ன செய்யற எக்ஸ் 6 என்ன இந்த பெரிய அப்படித்தானே
ஆறு எக்ஸ் தானே, ஆறு தடவை சரி. எக்ஸ் வந்து ஆறு பெருக்கி செஞ்சது சமன் காணல போனா என்ன பிரிவாடு. செய்வார்? பிரிப்பார். 4 6 பிரிச்சு சரியா? எக்ஸ் வந்து 6 தான் பெருக்கி செஞ்சார் சமன் காணல போனா, அதாவது இப்படி வருது 4 கீழே 6 சமன் எக்ஸ், ரெண்டு மூணு சமம், ரெண்டு மூணு தானே அப்படின்னா இல்லையா? எக்ஸ் சமன் 4 கீழே 6 ஒன்று தான், 4 கீழே 6 கீழே சமன் எக்ஸ் ஒன்று தான். ஆக்கள் எழுதினது விலங்கலை, போர்டில் விலங்கலை, மேலு கையில். கீழே எழுவிக்கிறே விலங்கு இல்லையா? ஆ ரைட். இதெல்லாம் சரி தானே உங்களுக்கு? அதனால இது என்ன எழுதினாக்கா எக்ஸ் சமன் 4 6 வந்து பிரிப்பர் தானே, 6 எக்ஸ் இருக்க அங்கால போயிட்டு 4 6 பிரிக்க தானே வரும், எக்ஸ் தனியாக எடுக்கிற 70 மாற்ற தானே வேணும். இப்படியே சார் 4 சமன் 6 எக்ஸ் இருக்காரு சரியா? ஆ இப்ப இந்த எக்ஸ் இங்க இருந்தாக்கனே 6 வந்து 4 பிரிப்பார் அவ்வளவுதான். 4 6 பிரிக்கிறார், இதுவும் ஒண்ணுதான். 4 இங்கில் 6 சமன் எக்ஸ், ரெண்டு பேரும் ஒண்ணு தானே, ரெண்டு பேரும் சுருக்குனால 6 விட எக்ஸ் சமன் இவரும் ஒண்ணுதான், இவர் சமன் எக்ஸ் ஒண்ணுதான். ஒரு அப்போல் 100 ரூபானாலும் ஒண்ணுதான், 100 ரூபாய்க்கு ஒரு அப்போல் வேணும்னாலும் சரியா? ஆ அதுதான் இது. எக்ஸ் சமன் 4 இங்கில் 6 ஒண்ணுதான், 4 இங்கில் 6 சமன் எக்ஸ். சமனுக்கு இப்ப நீங்க நீங்க இப்ப யோசிப்பீங்க எப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல எக்ஸ் இருக்கா அப்ப எக்ஸ் இங்க வரணும்னு யோசிப்பீங்க. அது எங்க போட்டாலும் எக்ஸ் தனியே இருந்தா சரி, எக்ஸ் சமன் இப்படி கொடுத்தாலும் சரி, எக்ஸ் இந்தியால வச்சு அங்கால பக்கம் போட்டு கொடுத்தாலும் சரி, எக்ஸ் தனியே இருந்தா சரி, விளங்கா? ஓகே சரியா? சரி. இப்ப என்ன, இவரை சுருக்கேது, இவரை இவரை ரெண்டால சுருக்கேது அப்படித்தானே, மேலே கீழே ரெண்டால சுருக்கேது, சுருக்கமா என்னதா 4 ரெண்டால சுருக்கணும் எத்தனை, 4ல 2 எத்தனை ஆறாம்? 2 2. 6ல 2 3 3 6ல 2 எத்தனை ஆறாம்? 3 அவ்வளவுதான். இங்கேயும் அதே தான், இன்னும் சமன் எக்ஸ். ரெண்டுமே போட்டாலும் சரி, நீங்க எக்ஸ் சமன் 2 கீழ் 3 கொடுத்தாலும் விட சரி, 2 கீழ் 3 சமன் எக்ஸ் கொடுத்தாலும் விட சரி. நீங்க எந்த இடத்துல எக்ஸ் இஞ்சா அரிஜா எக்ஸ் இஞ்சா தூரத்துல எக்ஸ் போடணும் குழம்பு தேவையில்ல, ரெண்டு பக்கத்துல எக்ஸ் தனியே இருந்தா சரி, ரைட்டா? ஆ அப்போ இத போல கேள்வி அடுத்தடுத்ததுல கேள்வி இருக்கு, தனியே பிரித்தல் பெருக்கலும் இருக்கிறது சரியா? கோவையோட இதை நீங்க செஞ்சு உங்களுக்கு செய்யணுமா எழுத மாற்ற கேள்வியில என்ன, எழுவாய் மாற்ற கேள்விகள் இப்போ இந்த கூட்டல் கருத்தில் சம்பந்தமா வரக்குள்ள செய்யணுமா? ஆ செஞ்சு பாப்பீங்களா இப்போ விரிக்கிற மிச்ச கேள்வியை? ஓ செஞ்சு பார்ப்போம். செஞ்சு பாருங்க. இந்த இதையும் எழுவாய் மாற்றி பாருங்க. இப்போ உலக எண்களை தான் எழுவாய் மாற்றணும். இதுல இப்ப இவரை எழுவாய் மாற்றி பாருங்க, எஸ் யூடி பிளஸ் ஆஃப் ஏடி வர்க்கம், இவர்ல ஏஏ எழுவாய் மாற்றி பாருங்க சரியா? அதேதான், ஏ தனியா இருக்கணும், கூட்டுறவர் அவங்க பிரிக்கிறவங்க வந்து பொருளுங்க, அவங்க வந்து பெருக்கிறவர் பிரிஞ்சு செய்யலுமா கஷ்டமா இருக்குமா? என்ன செய்யலுமா இல்லாட்டி கஷ்டமா கிடக்குமா? ஆ விலங்கலை. செய்யலுமா இல்லாட்டி இது கஷ்டமா இருக்குமா? அந்த ஏஏ எழுவாய் மாட்டோம் ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன செய்யறாரு, சகா ஒரு இடத்துல சகாதானே, இந்த ஆ யூடி என்ன செய்யறாரு, உங்க உடம்புடையும் கூட்டுப்படுத்திட்டாரு அப்படித்தானே? இந்த ஏ தனியாக்கணும்னு சொன்னா இவங்க எல்லாரையும் சமன் கண்ணால கொண்டு போகணும் அப்படித்தானே? ஆ எஸ் அப்படியோ வருது. இந்த யூடி இதோட கூட்டு போறாரு, அவர் அங்கால கொண்டு போங்க கழிவுடுவார். இப்ப இங்க யார் மிஞ்சுவார்? ஆ ஏ டி வர்க்கம். இந்த சூழ்நிலை எழுபது தானே, எழுபது எழுதுதா?
சரியா? அடுத்தது என்ன? இந்த ரெண்டு பிரிக்கிட்டு இங்கே வந்து இந்த முழு சமன்பாட்டையுமே பெருக்குவார். ஏ டி வர்க்கம். இந்த ஏஏ டி பெருக்கிட்டு இங்கே வந்து இந்த முழு சமன்பாட்டையுமே பெருக்குவார். மாத்திட்டோம். விளங்கிட்டா? விளங்கிட்டா விளங்கலையா? லாஸ்ட் வளங்களை நக்கல் மீன்ஸ் எந்த எந்த துண்டு? லாஸ்ட் அந்த இதா 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 மேலே மேலே இதா ஆ இந்த ரெண்டு என்ன செஞ்சிருக்காரு? இந்த முழு சமன்பாட்டையும் பிரிச்சு தானே இருக்காரு. ஒன்றின் கீழ் ரெண்டுனா பிரித்தார். அது எப்படி பிரிச்சிருக்காருன்னா, ஒன்று தர ஏ டி வர்க்கம் எழுபத்து. இதுதான் அந்த பிரித்த அந்த சமன்பாடு இப்படித்தான் வரும். சரியா? இந்த ஆ ரெண்டாவது ஒண்ணும் காட்டிக்கலாம். இப்ப இந்த ரெண்டு பிரிக்கிற ரெண்டு சமணம் அளவுக்கு என்ன செய்வார்? ஒரு நேரம் பெருக்கின மூணும் சமணம் பிரிச்சார் தானே. ஆ அதான் போல இந்த பிரிக்கிற ரெண்டு சமணம் அளவுக்கு பெருக்குவார். நம்ம யாரை எழுவாத மாத்திரம் ஏயோட இருக்கிற அந்த எல்லா காரணி எல்லா பெருமானத்தையும் எக்ஸுக்கு சமணக்கங்கால கொண்டு போயிருக்கிறோம். இப்ப ஏதான் தனிமையா கொண்டு வரோம். ஒன்னும் நல்லா வாங்கி வரோம். முதலாவது யூடி இருந்தார். யூடியே நிலவு வந்துடும். சக யூடி இதுல வந்து சக யூடியா போயிருந்தார். அடுத்தது ஒன்றின் கீழ் ரெண்டு ஏடி வர்க்கம் இருந்தார். பெரிய ரெண்டு இங்க வந்து பெருகிட்டார். அடுத்த வர்றது வெறும் டி வர்க்கம் மிச்சம் இருந்தார். பெருகி டி ஏடி வர்க்கம் இது வந்து பெருகிட்டார். ஏஏ தனியா எடுத்துருவோம். சரியா? ஆ அவ்வளவுதான் இதுல உள்ள விஷயம். மத்த கேள்வியை செஞ்சு பார்த்துட்டு வாங்க. அடுத்த கிளாஸ் நான் போட்டுட்டு உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுறேன். சரியா? ஓகே ஓகே சார். குரூப்ல போட்டு விடுறேன். திங்கள் செவ்வாய் புதன் கிளாஸ் போட சொல்லிட்டீங்க. சரியா? ஆ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி பேப்பரை செட் பண்ணிட்டு உங்களுக்கு குரூப்ல போடுறேன். இப்ப இருக்கிற கேள்வியை செஞ்சு பாருங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம இதை மிச்சத்தை செய்வோம். செஞ்சு பார்த்துட்டு சரி விளங்கலன்னு சொன்னா நீங்க மெசேஜ் போடுங்க. சரியா? ஓகே ஓகே சரி. நான் நாளைக்கு அன்றைக்கு அங்கே எல்லாம் சனி ஞாயிறு தானே, இன்னும் 2 நாள் கிடக்கு. நாளைக்கு வியாழன் நல்ல மாறா, சனி ஞாயிறு தானே, 2 நாளைக்கு செஞ்சு பாருங்க ஃப்ரீயா ஆ இருக்கிற டைம்ல. சரியா? ஓகே சரி, அப்போ அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே.